கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் மகிமை உண்டாதாக. இந்த பரிசுத்தத்திற்கு நன்றியோடு ஸ்தோத்திரம் எடுக்கிறேன். நான் தேவன் நாமே நம்ம நம்பியா தேவசாயம் அழைத்து கர்த்தர் துதிக்க போச்சு மகிமைப்பட்ட தேவனை ஆராதிக்க கர்த்தர் நம்ம கிருபை சேவைக்கா கர்த்தர் ஸ்தோத்திரம். கர்த்தர் வாழ்க்கையிலே ஏராளமான நன்மை செய்திருக்கிறோம். அதுக்கு நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கடன்பட்டிருக்கிறோம். அது பிராமண தேவசாயம் தேவன் தொழுது கொள்ள தேவனை ஆராதிக்க தேவனை துதித்து பாட தேவன் நாமக்கு மகிமைப்பட்ட கர்த்தர் நாம் கிருபை செய்து கர்த்தர் நமக்கு கிருபை செய்து நம்ம நாங்கள் மாசத்துக்கு கிருபைக்காய் கர்த்தர் நன்றி செலுத்துகிறேன். உங்களோட அடியாளுக்கு இந்த பாகியத்தை சாக்கியது கர்த்தர் கொடுத்தவங்க கர்த்தர் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். இப்போ கை வேதாந்தம் திறந்து ஒரு சில வசனங்கள் வாசித்து கர்த்தர் கொடுத்த வானமனாவை நாம் புசித்த ஆவிக்குள்ளாக பலப்படுவோமாக. பரிசுத்த அப்போஸ்தலன் பவுல் தெசலோனிக்கேயர் முதலாம் நிருபம் 3ஆம் அதிகாரத்திலே 10ஆம் வசனத்தை ஒரு வாசிக்கிறார். 1 தெசலோனிக்கேயர் 3:10 ஒரு வாசிக்கிறார். உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நீக்கும் பொருட்டு இரவு பகலும் மிகவும் வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. 1 தெசலோனிக்கேயர் 3:10 உங்கள் முகத்தை கண்டு உங்கள் விசுவாசத்தின் குறைவுகளை நிறைவாக்கும் பொருட்டு இரவு போல் மிகவும் வேண்டிக் கொள்கிறோமே. ஆமென் ஹல்லேலூயா. தேவனுடைய பரிசுத்த ஸ்தோத்திரம் உண்டாதாக. இங்கே தெசலோனிக்கேயர் அப்போஸ்தலர் பவுல் அருமையாக ஒரு வார்த்தை எழுதுகிற பார்க்கிறோம். நிருபங்களும் தன்னுடைய சபையை பலப்படுத்தினார் சொல்லி பார்க்கிறோம். அதிலே தெசலோனிக்கேயர் சபைக்கு எழுதுகிற பார்க்கிறோம். என்னவென்றால் அவர் தெசலோனிக்கேயர் கிளம்பும்போது ஒரு பிரயாணத்தை முடித்து தெசலோனிக்கேயர் கிளம்பும்போது இப்படி அவர் வெளிப்பாடு சொன்னார். அங்கே நாங்கள் கடந்து செல்கிறோம், அதனால் எங்களுக்கு இக்கட்டுகள் உண்டு, நெருக்கங்கள் உண்டு, யாரும் கவலைப்பட வேண்டாம், நீங்கள் விசுவாசம் நிலைத்திருங்கள் என்று சொல்லி கிளம்பினார். அதே பிரகாரமாய் அவர்களும் அவருடைய உடனடிக்கும் நெருக்கங்கள் காணப்பட்டுச்சு. இந்த செய்தி தெசலோனிக்கேயர் போன உடனே தெசலோனிக்கேயர் எங்கே அவிசுவாசம் வந்துடுவாங்களோ, விசுவாசத்துக்கு வழி பெறுவாங்களோ இந்த சந்தேகம் அவருக்கு இருந்தது. ஆனாலும் தீமோத்தேயு அங்கேருந்து இங்கே வந்து அப்போஸ்தலர் பவுல் சொன்ன உடனே அவங்க விசுவாசத்தோடு இருக்கிறாங்க. ஐயா அன்னைக்கு எப்படி நீங்கள் விட்டு போனீங்களோ அதே மாதிரி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்ன உடனே அவர் ஒரே சந்தோஷம் உண்டாயிட்டு. அப்படியே அதே விசுவாசத்துக்கு சொல்லி ரொம்ப சந்தோஷம் என்று சொல்லி அவர் திருப்பி நிருபத்தை எழுதுகிறார். நான் இப்படி நினைத்தேன், ஆனாலும் நான் சொன்ன பிரகாரமாக எங்களுக்கு இப்படி இக்கட்டுகள் நெருக்கங்கள் நேரிட்டது. ஆனாலும் இந்த இடத்துல நீங்கள் விசுவாசம் இருந்து சொல்லி தீமோத்தேயுக்கு சொல்லும்போது எங்கள் மனம் மகிழ்ந்து கண்டு தேவன் நன்றி செலுத்தினோம். இருந்தாலும் நாங்கள் சீக்கிரமாக உங்களிடத்துக்கு வந்து உங்கள்கிட்ட உள்ள விசுவாச குறைகளை நிறைவாக்கும் பொருட்டு வரதுக்கு நாங்கள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி சொன்னார். ஹல்லேலூயா. என்ன ஒரு வார்த்தை பாருங்க. அவர் சொல்லும்போது விசுவாச நிறைவில் சொல்லியிருக்கிறாரு, கூட ஏதோ ஒரு குறைவை சொல்லிட்டு இருக்கலாம், அது நம்ம இங்கே வெளிப்படவில்லை. கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாக. ஆனாலும் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, நாங்கள் நேரில் வந்து உங்கள் முகங்களை கண்டு என்ன செய்வோம், உங்கள் விசுவாச குறைகளை என்ன கேட்டு அறிஞ்சு அந்த குறைவை என்ன செய்வோம் நிறைவாக்குறதுக்கு நாங்கள் உங்களிடத்துக்கு வரக்கு என்ன செஞ்சுருக்கோம், ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் என்று சொல்லி சொல்கிறார். கர்த்தர் ஸ்தோத்திரம் உண்டாக. விசுவாசத்தின் குறைகளை நீக்கும்படியாக இங்கே அப்போஸ்தலர் பவுல் ஒரு ஜெபம் ஏறெடுத்தார் சொல்லி பார்க்கிறோம். அப்போஸ்தலர் பவுல் நிறைய ஜெபம் ஏறெடுத்தார். மனக்கண்ணுக்கு திறக்க வேண்டும் சொல்லி ஏறெடுத்தார். எல்லாருடைய சுதந்திரத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் சொல்லி ஏறெடுத்தார். உங்கள் ஆசீர்வாதம் பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் சொல்லி நிறைய ஜெபங்கள், அதாவது 10-12 வகை ஜெபங்கள் சபையாக்காக ஏறெடுத்தது நம்ம அப்போஸ்தலர் நிருபங்களை பார்க்கிறோம். அதில் ஒரு ஜெபம் தான் இந்த ஜெபம். என்ன அப்படின்னா, உங்கள் விசுவாச குறைவை என்ன செய்யணும் நிறைவாக்கக்கூடியாக நான் என்ன செய்கிறேன், உங்கள் இடத்துக்கு நேரில் வரணும், அதுக்காக என்ன செய்ய வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி சொன்னேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதாவது விசுவாச குறைனா என்ன நினைக்கிறீங்க? ஒரு வார்த்தையை புரிஞ்சுக்கணும். அதாவது லேக் ஆஃப் ஃபெய்த் அப்படின்னு அர்த்தம். அதாவது கொஞ்சம் குறைவு அங்கே இருந்துச்சுன்னா அந்த இடத்துல சில சம்பவங்கள் உண்டாகும். இப்போது நமக்கு குறைவு உண்டாயிட்டுங்கிறது நமக்கு தெரியல, சில சம்பவங்கள் வரும்போது தான் தெரியுது நமக்கு விசுவாச குறைவு உண்டாயிட்டு. தேவ பிள்ளைகளை கொஞ்சம் கவனமாக கவனிக்க வேண்டும். ஏனென்றால் நம்ம விசுவாச குறைவு இருக்கும்போது சில சம்பவங்கள் நேரிடும். அந்த சம்பவங்களை நேரடிக்கு விசுவாச குறைவை நீக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். அப்போஸ்தலர் பவுல் அதுக்காக ஜெபம் பண்ணினான்னு சொல்லி பார்க்குறோம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. இது என்ன அப்படின்னா, ஒரு வசனம் இருக்குது. என்ன அப்படின்னா, அதாவது உங்கள் விசுவாசத்திலே ஒரு ஆரோக்கியம் இருக்க வேண்டும். உங்களுக்கு ஏதாவது விசுவாச குறைவு இருந்தால் அந்த ஆரோக்கியம் என்ன செய்யப்படும், கெட்டு போயிடும். அப்போது அதாவது ஒரு ஹெல்த்தி ஃபெய்த் இருக்க வேண்டும். உங்களுக்கு விசுவாசம் எப்படி இருக்கணும், ஒரு ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஒரு நல்ல திடமுள்ள ஒரு சரீரம் எப்படி இருக்கும் அப்படி இருக்க வேண்டும். வாசிக்கலாம், தீத்து 1:14 வாசிக்கலாம். அதாவது இதை குறித்து நீ போதித்து கட்டளையிடு என்று சொல்லி அங்கே அப்போஸ்தலர் பவுல் தீத்துக்கு கட்டளையிட பார்க்கிறோம். அப்போது அப்போஸ்தலர் பவுலுக்கு என்ன இருந்ததுன்னா, நம்ம விசுவாசத்தில் ஒரு குறைவு இல்லாமல் ஒரு ஆரோக்கியமாக இருக்கும்படியாக நல்ல ஆரோக்கியமான விசுவாசம் உங்களுக்கு காணப்பட வேண்டும் சொல்லி அவருடைய எண்ணம் இருந்தால் சொல்லி பார்க்கிறோம். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். விசுவாசத்திலே ஆதிக்கம்
உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு, விசுவாசத்திலே ஆரோக்கியம் உள்ளவர்களாய், குறையில்லாமல் நிறைவாய் ஹெல்த்தியா திடனா இருக்க முடியாது. நீ அவர்களை கண்டிப்பாய் கடிந்து கொள். அவரை கண்டிப்பா செஞ்சு கண்டிஷனோட செஞ்சிரு. ஆமா, இது இந்த விஷயத்துல ஒரு குறைவு என்ன செய்யக்கூடாது, விசுவாசத்துல காணப்படக்கூடாது. விசுவாச குறைவு உங்களுக்கு என்ன சேர்க்காந்து கொண்டோ நேரிடக்கூடாது என்று சொல்லி சொன்னாங்க. அப்போ விசுவாசத்தில் ஒரு ஆரோக்கியம் வேண்டும் அப்படின்றத இந்த நாட்கள் நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். அதில் ஒரு குறைவு வரக்கூடாதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஆனாலும் அந்த குறைவு எதனால, அந்த குறை வந்த நிமித்தமாய் சில சர்க்கம்டன்ஸ் உண்டாகுது, சில சூழ்நிலை உண்டாகுது அப்படின்றது பார்க்குறோம். இப்போ நமக்கு எப்பவும் வந்து விசுவாச குறைவு வருது நமக்கு எப்படி தெரியும்? ஒரு 5 வகையான ஒரு காரியங்கள் பார்க்குறோம். இந்த சர்க்கம்டன்ஸ் வந்துச்சுன்னா, இந்த சூழ்நிலை வந்துச்சுன்னா, நீங்கள் லேக் ஆஃப் ஃபெய்த்தில் இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். விசுவாச குறையில் இருக்கீங்கன்னு சொல்லி அர்த்தம். குறிப்பாக விசுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குன்னு அர்த்தம். ஆரோக்கியம் நம்ம புரிஞ்சுக்கணும். டாக்டர் எதுக்கு போவோம்? சரியாக உடனே ஆரோக்கியம் இல்லைன்னா போவோம். ஹெல்த்தில் கொஞ்சம் லேப்ஸ் இருந்துச்சுன்னா அங்கே போவோம். ஒரு அறகுறையான ஹெல்த் இருந்துச்சு, சாப்பிட முடியுதுங்க ஆனால் ஜீரணம் ஆகட்டுங்க, எங்களால் நிற்க முடியும் ஆனால் நடக்க முடியாது, என்ன இப்படி ஏதாவது ஒரு குறைகளை சொல்லிட்டு டாக்டர்கிட்ட போகிற வழக்கம். இப்போது அந்த ஆரோக்கியம் பெறுறதுக்காக டாக்டர்கிட்ட போகிறோம். இப்போ இது எப்போ நீங்கள் அறிஞ்சு கொண்டு அந்த குறைகள் இருக்குன்னு ஒரு சர்க்கம்டன்ஸ் மூலமாக ஒரு சூழ்நிலை வந்தப்போ தான் என்ன செய்கிறோம், நம்ம விசுவாச குறைவு இருக்குது, நம்ம உடம்புல ஒரு சரீர குறைவு இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். நல்லா பாருங்க, ஜீரணமான எப்போ கண்டுபிடிப்போங்க? அடுத்த வேலை பசி இருக்காது, அப்படி தானே? அடுத்த வேலை பசி இருக்காது, என்ன எதை குடித்தாலும் திருப்தி ஆகாது, ரைட்டு. 3வது வாமிட்டு வரும், ரைட்டா? இப்படியே சில சில அதாவது ஒரு ஈவெண்ட்டை வச்சு தான் நம்ம என்ன செய்கிறோம், நம்ம இன்னும் சரி பண்ணுறோம், இன்னும் ஜீரணமாகலை, ஒரு குறைவு இருக்கிற நம்ம சரீரத்தில் அது சரி பண்ணுறதுக்காக டாக்டர்கிட்ட போகிறது வழக்கம். தேவன் வசனம் சுகத்திரம் இல்லாத அந்த மாதிரி தான் இப்போ நம்ம கர்த்தருடைய வசனம் நம்ம வருது. எப்படி அப்படின்னா, நம்ம விசுவாச குறையினால சில காரியங்கள் நம்ம நேரிடுது. அந்த நேரிட்ட பின்பு தான் நம்ம தெரிஞ்சு நம்ம விசுவாச குறைன்னு சொல்லி, அப்போ முன்னாடியே அந்த காரியத்தை நம்ம சரியாக செய்தோமானால் அந்த விசுவாச குறைவு நமக்கு வராது. இல்லைன்னா இப்படி வச்சுக்கலாம், விசுவாச குறைவு வந்ததுக்கப்புறம் அந்த காரியத்தை அறிந்து கொள்கிறோம், அந்த 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 காரியம் வராமல் இருக்கிறது என்ன செய்யலாம், அந்த விசுவாச குறைவு இல்லாமல் நம்ம என்ன செய்யலாம், நடக்கலாம். தேவனுடைய வசனம் சூத்திரம் இல்லாத இங்கே ஒரு 5 விதமான காரியத்தை பார்க்கிறோம். முதல் வேகமாக வாசிக்கிறது எல்லாம் தெரிஞ்ச வசனம்னாலே ஜனங்களுக்கு எல்லாம் இது தெரியும், ஆனால் அதிகமாக வாசிக்க சொல்லலை. குறிப்பான ஒரு 5 வசனம் மட்டும் வாசிக்க விரும்புகிறேன். வாசிக்கலாம். ஏசாயா 28ஆம் அதிகாரம் 14 ஒரு வாசிக்கலாம். அதாவது விசுவாச குறைவுள்ளவர்களுக்கு, ஆரோக்கியம் இல்லாதவர்களுக்கு ஒரு 5 காரியம் நடைபெறும். அந்த 5 காரியம் நடைபெறதை பார்க்குறோம். அந்த 5 காரியம் நடைபெற்றுனா அவங்க விசுவாச குறைவுள்ளவர்களாக இருக்கான்னு சொல்லி அர்த்தம். அதாவது ஒரு ஆரோக்கியம் இல்லை, விசுவாசத்தில் ஒரு ஆரோக்கியம் இல்லாதவர்களாக இருக்கான்னு சொல்லி அர்த்தம். உடனே அவங்க விசுவாசம் வர்த்திக்க செய்ய வேண்டும். அந்த விசுவாசம் பலப்பட்டு அந்த குறைவிலிருந்து நிறைவாக ஆகும்படியாக நாம் அதை காணப்பட வேண்டும் சொல்லி நான் தூவாயின் மத்தியிலே திருளம் பெற்றுகிறார். வாசிக்கிறார். அஸ்திபான ஒரு கல்லை சீயோனில் வைக்கிறேன், அது பரீட்சிக்கப்பட்டதும் வெளியேறப்பட்டதும் திட அஸ்திபாரம் உள்ளதுமான மூளைக்கல்லாக இருக்கிறது. விசுவாசிக்கிறவன் பலரான். ஹல்லேலூயா. தேவனுடைய சோத்திரம் உண்டாக இங்கே வார்த்தைகளை கவனிக்கிறோம். விசுவாசிக்கிறவன் பதறான். சரியான விசுவாசம் உள்ளவன் வாழ்க்கையில் எந்த காரியத்தையும் செய்ய மாட்டான், பதற மாட்டான், ஒரு ஹெசரி ஆக மாட்டான், ஒரு அவசரப்பட மாட்டான், ஒரு நிதானம் உள்ளவனாக இருப்பான். உங்கள் வாழ்க்கையிலே எப்போல்லாம் பதற்றம் வருதுன்னு நினைக்கிறீங்களோ அப்போல்லாம் என்ன அர்த்தம், உங்கள் விசுவாசத்தில் எப்படி இருக்கீங்க, நல்ல ஹெல்த்தியாக இருக்கீங்கன்னு அர்த்தமா? லேக் ஆஃப் ஃபெய்த்னு அர்த்தம். உங்கள் வாழ்க்கையில் எப்போல்லாம் பதற்றம் வருதோ, நீங்கள் எந்தெந்த காரியத்தில் பதற்றப்படுறீங்களோ அதெல்லாம் எதுக்கு உண்டான காரியம், விசுவாசத்தில் குறைவுனால உண்டானது. ஹல்லேலூயா. நீ தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரு காரியத்தை பதற்றப்படுறீங்க, அப்படி திடமெல்லாம் இருக்கீங்க, தைரியமாக இருக்கிறீங்க அப்படின்னா அது காரியம் என்ன உண்டாது, விசுவாசம் நீங்கள் வல்லவரா இல்லை, ஒரு குறைவா இருக்கிறீங்க. இந்த குறையை நீக்கும்படியாக, குறைவை நிறைவாக்கும்படியாக உங்களுக்கு நான் வரணும் சொல்லி நான் வேண்டிக் கொள்கிறேன். எங்கேயாவது விசுவாசி பதறப்படாது. இந்த வசனம் நல்லா யோசிச்சு பாருங்க. நான் சியோனிலே ஒரு அஸ்திபார கல்லை வைக்கிறேன், ஃபவுண்டேஷன் கல், அது மூளைக்கல்லாக இருக்கிறது. 2வது கல் அதே கல். 2வது காரியம் அது மூளைக்கல்லாக இருக்கிறது, ஃபவுண்டேஷன் கல்லாக இருக்கிறது. அடுத்தது என்னவா இருக்குது தெரியுமா, என்னவா இருக்குது, பரீட்சிக்கப்பட்டு டெஸ்ட் பண்ணதாக இருக்குது. அப்புறம் வெளியேறப்பட்ட கல்லாக இருக்குது. இப்படி ஒரு கல்லை நம்ம வச்சுருக்காருன்னா நாம் அந்த கல்லோட இணைந்து என்ன செய்யணும்,
இருக்கணும் தவிர ஏன் பதறோம்? நிறைய நேரங்களில் நம்ம ஏதாவது விசுவாசத்துக்கு நம்ம பதறுகிற காரணம் என்ன தெரியுமா? நம்முடைய அவிசுவாசம், அதாவது குறைவு. அதாவது விசுவாசோட குறைவு மித்தமாக நம்ம பதறது நமக்கு உண்டாகிறது. அந்த பதறுகிறது அந்த அவிசுவாசத்தினால வருது. இப்படி கூட நான் சொல்கிறேன், உங்களுக்கு புரிய முடியாது. விசுவாசத்தில் நீங்கள் குறைவுபடும் போது இந்த பதற்றம் உங்களுக்கு உண்டாகுது. இந்த பதற்றம் எப்படி உண்டாகுது? அந்த விசுவாச குறைவுனால. இந்த விசுவாசம் குறைவு எப்படி உண்டாகுதுன்னா அவிசுவாசனால. கர்த்தர் கூட இருக்கிறோம், அவர் கூட வசனம் கொடுத்துருக்கிறோம், நீங்கள் நினையாமல் இருக்கிறனால இந்த பதற்றம் உங்களுக்கு, இந்த விசுவாசம் உங்களுக்கு குறைவுள்ளதாக காணப்படுது, பதற்றம் உங்களுக்கு வரதாக காணப்படுது. கர்த்தர் நமக்கு அதாவது ஃபவுண்டேஷன் கல்லாக இருக்க, அவர் நமக்கு மூளை கல்லாக இருக்க, அவர் நமக்கு தீட்டப்பட்டுள்ள கல்லாக இருக்க, அவர் பரிச்சயம் பார்த்த உள்ள கல்லாக இருக்க, அவர் விளையாடப்பட்டுள்ள கல்லாக நமக்கு இருக்க, நாம் அவருக்கு ஜீவர்களாக இணையராக இருக்கிற நம்ம ஏன் பதற்றப்பட வேண்டும்? ஆனால் பதற்றப்படுகிறோம். அப்படி ஆயிருமோ இப்படி ஆயிருமோன்னு சொல்லி இங்கே ஒரு சம்பவம் பாருங்க. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 28-29 என்ன அப்படின்னு தெரியுமா? பேருக்கு ஒரு பதட்டம் உண்டாயிடுச்சு. ஆண்டவரே, நீ நடக்கிறது நீரான்னு சொன்னால் நான் அந்த நீரில் நடந்து வர வேண்டும் என்று சொல்லி, சரி வா என்று சொன்னார். அவன் நடந்து வரும்போது அவன் மூழ்கி போயிடுவோமா என்று சொல்லி பயந்து ஐயே என்று சொல்லி கத்தினான். வாசிக்கலாம் மத்தேயு 16:28. சில மனுஷகுமாரன் தம்முடைய ராஜ்யத்தில் வருவதை காணும் 28 தானே 16. நீரே ஆனால் நான் ஜலத்தின் மேல் நடந்து உங்களுடைய வர கட்டளையிடும் என்றான். வா என்றார். பாருங்க, இப்ப நல்லா கேட்டுங்க. அவர் பேதுரு சாதாரண மனுஷன் இல்லைங்க. அவர் யாரு? ஒரு மீனவன். மீனுடைய என்ன தெரியும்? நீச்சல் தெரியும். அவர் காலை வச்ச உடனே அவர் மூழ்கி போகிறோம். ஏன் பயப்படணும்? ஏசுதான் வான்னு சொல்லிட்டார்ல. அப்போ அவரை அழைத்து கொண்டு போயிடுவார்ல. ஆனால் அவர் என்ன செய்யல? அவரு என்ன நடந்தார்? வாசிக்கலாம். இப்போ யாரை கண்டார்? அவரு இயேசுவை காணல, வாங்கிட்டு தான். யாரை பார்க்கலவங்க? விசுவாசத்தினால இயேசு அவங்க பார்க்கல. இவங்க பார்த்தது யாரு? காற்று பலமாக இருக்கிறதை கண்டார்கள். இப்படிதான் உங்களுக்கு பதற்றம் வர முடியாது, ஏதாவது சம்பவம் நடக்கும். ஏன்னா நீங்கள் இயேசு விசுவாசத்துக்கு வலிமை போனீங்க, குறைவா இருக்கீங்க அப்படிங்கிறது காட்டுது. வாசிக்கலாம். பயந்து அமிழ்ந்து போகையில் லட்சியம் என்று கூப்பிட்டா. ஹல்லேலூயா. இவன் எப்படி அமிழ்ந்து போவான் நினைக்கிறீங்க? அவன் மீனவன் தானே. எத்தனை நடுக்கடலில் போய் மீனை பிடிச்சிருக்கான், எத்தனை நாள் கடை பிடிச்சிருக்கிறான். அவன் மீன் இல்லைன்னு சொல்லி வருத்தப்படலாம், ஆனால் அவன் உயிருக்கு ஆபத்துன்னு சொல்லி வருத்தப்படலாமா? ஆனால் அவன் பட்டான். ஏன்னா அவன் பார்த்தது இயேசு மாத்திரமல்ல, கூட இருக்கிற அந்த சங்கடங்கள், அந்த நெருக்கங்கள், அந்த 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 பிரச்சனைகளை அவன் பார்த்தான். கண்டு என்ன செஞ்சாவன்? பதற்று போய் ஆண்டவரே என்னை ரட்சியும் என்று சொல்லி சொன்னான். கர்த்தர் சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? வாசிங்க. உடனே அவனை காப்பாற்றினான். கையை நீட்டி அவனை பிடித்து இந்த ஒரு சத்தம் போட்டார். என்னன்னா அற்ப விசுவாசி அப்படின்னா லிட்டில் விசுவாசி, அதாவது சின்ன விசுவாசின்னு இல்லை. விசுவாசத்தில் குறை உள்ளவனே என்ன அர்த்தம்? விசுவாசத்தில் குறை உள்ளவனே. ஏன் பதற்றப்பட்டாய்? நான் தானே வான்னு சொன்னேன். இன்னைக்கு இயேசு அழைப்பில் நிறைய பேர் காத்திருக்கிறாங்க, அழைப்பில் போகிறாங்க, கர்த்தர் வான்னு சொல்லி போகிறாங்க. போகும்போதே என்ன செஞ்சவங்களுக்கு ஏதாவது பிரச்சனை கிடையாது, உடனே செய்றாங்க, பதற்றமாயிடுறாங்க. கர்த்தர் உங்களுக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க, தைரியமாக செய்யுங்க. அழைத்தது யாரு? நம்முடைய தேவன். ஹல்லேலூயா. அப்புறம் நீர் மேல் நடக்க சொன்னாலும் நடக்கணும், கடும் புயலை வர சொன்னாலும் வரணும், முள்பாதைகள் நடக்க சொன்னாலும் நடக்கணும். ஏன்னா நடத்தி கொண்டு போவார் அவர் தான். நீங்கள் நமக்கு இந்த மாம்சம் செயல்படுங்க சில நேரத்தில். எப்படின்னா நம்மளால செய்ய முடியாத ஒன்றால ஒன்றுமே செய்ய முடியாது. நம்மளால ஒன்றுமே செய்ய முடியாது. அப்போ என்ன அர்த்தம் பாருங்க? எதுவுமே நம்ம செய்ய முடியாத ஒரு காரியம் நிமித்தமாக இருக்கிறதுனால நாம் தேவனை பார்க்கக்கூடிய, தேவனையே நம்பக்கூடிய, தேவனையே விசுவாசத்தில் நடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிறோம். இந்த சூழ்நிலையில் ஏதாவது விசுவாசம் குறைய காணப்பட்டால் நமக்கு முதல் சூழ்நிலை என்ன உண்டாகுது தெரியுமா? பதற்றம் உண்டாகும். பதற்றினால வாய்களை பேசி விடுறோம், பதற்றினால வார்த்தைகளை விட்டு விடுகிறோம், பதற்றினால ஒரு தப்பான தீர்மானம் விட்டு விடுகிறோம், பதற்றினாலே ஒரு தப்பான செயலை செய்து விடுகிறோம், பதத்தினாலே ஒருத்தர் ஒதுக்கி விடுகிறோம், பதற்றத்தினாலே ஒருத்தர் விலகி விடுகிறோம், பதற்றத்தினாலே விலகி ஓடியும் போயிடும். எவ்வளவு பாருங்க, விசுவாச குறைவு எத்தனை சேட்டை பண்ணிருப்பாங்க. தேவனுடைய சோத்திரம் இல்லாதக
எக்காந்து கொண்டு நாம் பதற்றப்படக்கூடாது. ஹalleluya. நீங்க பதற்றப்பட்டீங்கன்னா நீங்க விசுவாசம் குறைவுள்ளதாக இருக்கிறீங்க. நீங்க விசுவாசத்துல ஆரோக்கியம் இல்லாம இருக்கிறீங்க. எவ்வளவு பெரிய மேட்டர் இருந்தாலும் எவ்வளவு பெரிய காரியம் இருந்தாலும் திடமா என்ன செய்யாத ஹேண்டில் பண்ண. தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாத நான் அந்த காரியத்தை பெரிய நிறைய பார்த்துருக்கேன். இடி விழுற மாதிரி செய்தி சொல்லுவாங்க. சொல்லு அப்படிமா போன ஒரு பதற்றம் இருக்காது. நிறைய விஷயம் கற்றுக்கணும். விசுவாசத்தில் நிறைய கற்றுக்கணும். அப்படியா அப்படிமா ஐயா பிள்ளை வயிற்றில் பிறந்துட்டு சொல்கிறாங்க, தண்ணி குடிச்சுன்னு சொல்கிறாங்க, மனம் காரம் என்னன்னு சொல்லு அப்படின்னா ஐயா சுகமாக பிள்ளை சரி நான் ஜபிக்கிறேன், நீ போய் அங்கே நெல் ஆஸ்பத்திரி நான் ஜபிக்கிறேன் அப்படின்னா திரும்ப வயிற்றில் உண்டாயிருக்கும்போது ஒரு 10 நிமிஷம் கழிச்சு டாக்டர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி நான் ஐயா சொல்லிட்டேன், நீங்கள் ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டேன். 20 நிமிஷம் கழிச்சு பிள்ளை அழகாக பிறந்து ஹalleluya. திருப்பி ஐயாட்ட ஃபோன் பண்ணேன். சோத்திரம் சொல்லல ஐயா ஆம்பளை அல்லேலூயா அப்படின்னா. அப்புறம் பிள்ளை அப்படி இருக்க பார்த்துட்டு இருந்தேன். ஐயா அவன் சொன்ன விதை தான், அதெல்லாம் பற்றப்படக்கூடாது, கருத்தோட ஆசிரியர் எல்லாம் தாங்கி செய்யுமா பிள்ளைங்க ஜெபம் பண்ணுங்க சொன்னாங்க. ஹalleluya. இந்த செய்தி கேட்கும்போது நம்மளாம் என்ன அப்படியா ஐயோ இதை பண்ண அவங்களுக்கு இருந்தது இவங்களுக்கு இருந்தது எங்கள் பக்கத்தில் இருக்க அப்படி தான் இருந்துச்சு. ஐயோ சங்கடமாச்சாதே, ஆப்ரேஷன்னா ஒரு மாதம் எந்திக்க முடியாதே, ஐயோ பதட்டமாக இல்லையா. இந்த குறுக்க ஊருக்க நிறைய மனிதர்கள் பேசுவாங்க. ஒரு வசனம் இருக்கு பாருங்க, சங்கீதம் 119 இருக்கு பாருங்க. இந்த மாதிரி காரியத்தில் என்ன விலைக்கேறும் கத்தாவே என்று சொல்லி அருமையாக அவர் ஒரு ஜெபம் பண்ணார். இந்த பதட்டம் வரக்கூடாதாவே தாவீது ஒரு ஜெபம் பண்ணியிருக்கிறார். வாசிக்கலாம். இந்த பதட்டம் வரக்கூடாது அப்போஸ்தலர் ஜெபம் பண்ண பார்க்கிறோம். தாவீதும் ஒரு ஜெபம் பண்ணியிருக்கார். வாசிக்கலாம். 119 134. மனுஷர் செய்யும் இடுக்கத்துக்கு என்னை விலக்கி விடுவித்தரலும். மனுஷர் இடுக்கத்துக்கு என்ன செய்யணும்? விலக்கத்துல அவ இடுக்கம் பண்ணுவான். அது அப்படியா இருமே இப்படியா இருமே அப்படின்னு சொல்லி சொல்லுவான். அவங்கள இடுக்கணும் பண்ணுவான், இடுக்கம் பண்ணுவான், இடையூறு பண்ணுவான். நீங்கள் என்ன செய்யறதை விலக்கியங்களை காத்துக்கொள்ளும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாத. ஆகையால் எக்காந்து கொண்டு தேவ பிள்ளைகள் பதற்றப்படக்கூடாது. உங்களுக்கு பதட்டம் அதிகமாக வருதுன்னா நீ விசுவாசம் குறைவாக இருக்குது, ஆரோக்கியம் இல்லை விசுவாசம் சொல்லி தேவனை ஜெபம் பண்ணுங்க. அவர் என்ன செய்வார்? உங்களுக்கு அவரை நிறைவேற்றி வருவார். அதை குறைவாக என்ன செய்வார்? நிறைவேற்றும். அப்போஸ்தலர் போகிறதுக்காக ஜெபிச்சிருக்கிறார். அதனால் நீங்களும் என்ன செய்யலாம்? ஆண்டுகிட்ட வைக்காம கேட்கலாம். ஆண்டவரே என் விசுவாசம் குறைவாக டக்குன்னு பதற்றப்பட்டு ஒரு முடிவு எடுத்துக்கிட்டேன். என் விசுவாசம் குறைய நீக்கி போட்டு நிறைவாகும். விசுவாசம் பரிமுகத்தால் பதற்றம் இல்லாமல் நான் எந்த காரியத்தை செய்ய எனக்கு உணர்வுத்தால் என்று சொல்லி ஜெபம் பண்ணுங்க. இந்த பதற்றம் இல்லாமல் செய்யறதுக்கு ஒரு ஜெபம் உங்களுக்கு பண்ணினா அன்று முழுவதும் உங்களுக்கு பதற்றம் இருக்கா. ஹalleluya. இது எப்போ ஜெபிக்கணும்? இந்த பதற்றம்லாம் ஜெபம். இந்த பதற்றம்லாம் ஒரு காரியத்தை நான் செய்யணும்னு சொல்லி விசுவாசம் குறைய நீக்கணும். எப்போ ஜெபிக்கணும்? சாயங்காலம் 8 மணி ஜெபத்தை வச்சுக்கலாமா? 9 மணி அது படுக்கும்போது ஜெபம் பண்ணிக்கலாமா? காலையில் ஜெபம். இந்நாள் முழுவதும் விசுவாசம் பரிபூர்ணமாக காணப்பட்டு குறைவில்லாமல் விசுவாசம் காணப்பட்டு என்ன செய்யணும்? பதற்றம் இல்லாமல் செய்ய எனக்கு விசுவாசம் நிறைவேற்றாருன்னு சொல்லி ஜெபம் பண்ணி பாருங்க. அந்த நாளில் ஒரு பதற்றம் உங்களுக்கு வந்து சேராது. ஹalleluya. கர்த்தர் என்ன செய்வார்? அந்த இடுக்கல் செய்கிற மனுஷங்களுக்கு ஒரு விலைக்கு என்ன செய்வார்? அவங்கள பாதுகாத்து பதற்றம் இல்லாத ஒரு காரியத்தை தீர்மானமாய் நல்லபடியாக செய்யுங்க. அனுகிரகம் செய்வார்கள். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதனால இந்த ஃபர்ஸ்ட் காரியம் என்ன அப்படின்னா, விசுவாசத்து குறைவினாலே உங்களுக்கு பதற்றம் உண்டாகும். அதனால் விசுவாச குறைவை நீக்கினால் அந்த ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிற விசுவாசத்தை, அதாவது விசுவாசம் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறதை நீங்கள் அதை என்ன செய்யலாம்? அந்த அதை அகற்றி போட்டு அந்த குறைவை நீக்கி போட்டு விசுவாச குறைவை நீக்கி போடும்போது அந்த பதற்றம் இல்லாமல் ஒரு வேலையை நீங்கள் செய்யலாம். தேவனுடைய ஸ்தோத்திரம் உண்டாதாக. அதாவது நீங்கள் நம்ம பார்க்க ஒரு காரியத்தை நீங்கள் நல்லா அறிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னா, விசுவாசத்தினாலே எல்லாம் கூடும்னு சொல்லி பார்த்தோம். உன் விசுவாசப்படி ஆகக்கடவுன்னு சொல்லி பார்த்தோம். விசுவாசத்தினாலே என்ன ஒரு மனுஷன் நீதிமானாகிறான்னு சொல்லி பார்த்தோம். விசுவாசத்தினாலே ஒருத்தர் நோய் குணமாக பார்த்தோம். விசுவாசனாலே கிருபையினால் ரட்சிக்கப்பட்டோம்னு சொல்லி பார்க்குறோம். இப்படி விசுவாசனாலே பல பட்டியலை நம்ம பார்த்து வருகிறோம். ஆனால் இன்னைக்கு நம்ம பார்க்கறது விசுவாசம் குறைவுனால நமக்கு என்ன உண்டாகும். இவ்வளோ நாள் பாசிட்டிவாக பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்குறோம்? சப்போஸ் இந்த விசுவாசம் குறைய கொஞ்சம் பட்டுச்சுன்னா என்ன சிக்கல் உண்டாகும் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் என்ன உண்டாகும்? உங்களுக்கு பதட்டம் உண்டாகும். பதட்டமாகி தீர்மானம் பண்ணி மற்றவங்களை குழப்பி அவங்கள குழப்பி கிட்டத்தட்ட ஒரு குளத்தை கள்ளத்துக்கு போட்டு அப்படி இருக்கும் குழப்பின மாதிரி ஒரு விசுவாசம் குறைவு என்ன செய்வோம்? வீட்டுக்குள்ளே ஜோராக குழப்பி விட்டுரும். சாயங்காலம் பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு செவத்தை பார்த்துட்டு இருப்பாங்க. ஏன்னா அவங்க விசுவாசம் குறைய எடுத்த பதற்றமான முடிவு. ஆமாம், வாங்க நம்ம ஊருக்கு போகலாம் அப்படின்றாங்க. ஊருக்கு போனால் அவங்க அப்படி கேட்பாங்க, என்ன பண்ணுறது? அப்படியா
அப்புறம் இந்த வீட்டுக்கு போயிடும். இந்த வீடு இவங்க அப்படி கேட்பாங்களே, இப்போ நம்ம மெட்ராஸ்க்கே போயிடும். அவங்க போனால் இப்போ அவங்க எதாவது நம்ம வாங்கிட்டு போகணும், சும்மா போக முடியுமா? அது பணம் வேணும்ல. ஆமாம். இப்போ 2 நாளைக்கு லீவ் கிடைக்காது. ஆமாம். அப்போ இங்கே போக முடியுமா? இங்கே பெர்மிஷன் கிடைக்காது. சரி, ஒரு பக்கம் போவான்னு வீட்டில் உட்காந்து சாயங்காலம் போல் ஒரு டென்ஷன், நம்ம நினச்சது நடக்கா செய்யுது அப்படின்ட்டு. ஏன் உங்களால் ஒரு சரியான பதட்டமான ஒரு முடிவு எடுக்க முடியல? லேப்ஸ் ஆஃப் ஃபெய்த். ஒரு விசுவாசத்தில் இல்லை, ஒரு ஹெல்த் இல்லை. என்ன அப்படிதானே? நீங்கள் ஒரு பாடி நல்லா இருந்துன்னா ஒரு வேலையை செய்வீங்க, அப்படிதானே? பாடி நல்லா இல்லைன்னு என்ன செய்வீங்க? ஒரு வேலையும் செய்ய முடியாது. அப்போ விசுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லைன்னா, விசுவாசத்தில் குறைவு உண்டாயிடுச்சுன்னா நீங்கள் பதற்றப்பட்டு எந்த வேலையும் செய்ய முடியாது, செய்ய முடியாது. ஆகிய தேவ பிள்ளைகள் விசுவாச குறைவை நீக்கி போட வேண்டும் சொல்லி நாங்கள் தேவமத்திலே திருவிழம் பெற்றலாம். 2வது விசுவாச குறைவினால் என்ன உண்டாகும் பாருங்க, வாசிக்கலாம். நீங்கள் அதாவது உங்களுக்கு தாகமே உண்டாகாது. உங்களுக்கு தாகமே உண்டாகும், ஒரு நிறைவாக இருப்பீங்க. வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 35 வாசிங்க. யோவான் 6:35 தேவமாசி எடுத்தோம் வாசிங்க. ஜீவாப்பம் நானே, என்னிடத்து வரவன் ஒரு காலம் பசி அடையான், என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம் அடையான். Hallelujah. He will be never thirsty on faith of me என்று சொல்லி இயேசு சொல்றார். என்னுடைய விசுவாசமா இருக்கிறவன் ஒரு நாளும் தாகம் அடையான். ஆக்சுவலாக இந்த அதிகாரம் முழுவதும் எதை சொல்லப்பட்டது அப்படின்னா, திருவள்ளுவரை சொல்லப்பட்டிருக்கு. அவருடைய மாம்சத்தை நாம் புசிக்கிறதுனாலும் அவர் ரத்தத்தை நாம் பானம் பண்ணுறதுனாலும் என்னென்ன நித்திய ஜீவன் நமக்கு இருக்குது. அவன் என்ன பசுத்தாய் அவங்கள இருப்பார். அதனால் அவன் தாகம் வராது, அவனுக்கு பசிக்காது என்று சொல்லி நம்ம பார்க்குறோம். இல்லை ஆவிக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னால், தாகம் அடையான்னு சொன்னால் தேர்ஸ்டி, அதாவது நமக்கு இனி வேணும் அப்படின்ற எண்ணம் நமக்கு என்ன செய்யாது, வராது. என்ன இந்த தெலுங்குல வார்த்தை சொல்லுவாங்க எப்படின்னா, கிண்டல் பேசும், தப்பு தீசண்டோ அப்படின்னா. அப்படின்னா என்ன அர்த்தம்? எவ்வளோ கொடுத்தாலும் பார்த்தா இன்னும் கொடுன்னு அர்த்தம். இன்னும் வேணும்னு அர்த்தம். பணமோ சுகமோ ஆரோக்கியமோ என்ன கேட்டாலும் இன்னும் கொஞ்சம் கொடு, பணம் இன்னும் கொஞ்சம் கொடு, இந்த சாமான் இன்னும் கொஞ்சம் கொடு, தீஸ் இன்னும் கொடு அப்படின்னு அர்த்தமா. அப்படி கிட்டணும். என்ன கேட்டாலும் இன்னும் வேணுமா. சரியான விசுவாசத்தில் பரிபூர்ணம் காணப்பட்டா வேணுங்கிற வார்த்தையே வராத வாயிலிருந்து. அவன் என்ன வரும் தெரியுமா? என்ன வரும்? போதும் என்கிற வார்த்தை வரும். ஹல்லேலூயா. வாசிங்களா பார்ப்போம். 1 தீமோத்தேயு 6:6 வாசிங்க. 1 தீமோத்தேயு 6:6. நீங்கள் விசுவாசத்தில் குறைவுலாம் காணப்பட்டா வேணும்னே உங்கள் வாய் கேட்கும். ஆனால் விசுவாசத்தில் நீங்கள் நிறைவுல காணப்பட்டா போதும் என்கிறதே உங்கள் வாய் பேசும். ஹல்லேலூயா. வாசிக்கலாம். போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. இது எப்போ உண்டாந்துருமா? போதும்னா என்ன அர்த்தம்? தாகம் அடைஞ்சிட்டேன்னு அர்த்தம். அப்படிதானே? பசி ஆற்றிட்டேன், தாகம் அடைஞ்சிட்டேன்னு. அதான் சொன்னேன். என்னென்னு விசுவாசிக்கிறவன், என்னென்னு விசுவாசம் உள்ளவன் எப்படி இருப்பான்? தாகம் அடையான். அவன் என்ன சொல்லுவான்? அவன் சொல்ற வாயில் வார்த்தை என்ன வரும்? போதும். அப்படிதான் எரியா சொன்ன போதும் இல்லை, போதும் ஆண்டவரேன்னு. அந்த போதும் ஆண்டவரே இல்லை, நம்மளோட தேவைகளை போதும் ஆண்டவரே. இன்னும் வேணுங்கிற வராது. உங்கள் வாழ்க்கையில் என்ன செஞ்சாலும் நம்ம பத்தாதுங்க. இன்னும் என்ன செய்ய, இன்னும் எதாவது தருவீங்களா அப்படின்னு தான் பார்க்குறேன். ஆமாம். என்னுடைய சபையில், பழைய சபையில் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருந்தார். ஒரு வயசானவர் தான், நல்லா சாப்பிட்டார். என் உதவி சாப்பிட்டார். நான் சாப்பிட்டு எழுந்திரிச்சிட்டு அவர் எழுந்திக்கலை. நல்லா சாப்பிட்டார். சாம்பார் ஊற்றினா ரசம் ஊற்றி எல்லாம் சாப்பிட்டார். நான் எழுந்திரிச்சு 2 நிமிஷம் கழிச்சு சாப்பிட்டு இருந்தேன். உழைக்கிற ஆள் சாப்பிடுவார். நம்மளாம் அப்படியே ஏசியில் போகிறனால அவ்வளோ ஒரு 5 நிமிஷம் சாப்பிட்டே இருந்தேன். நல்லா சாப்பிட்டாரு. சரி, நான் ஒரு நிமிஷம் வெளியே நானும் என்ன சாப்பிட்டையா அப்படின்னா. ரைட்டு உள்ள சாம்பார் ரசம் ரைட்டு. நான் எப்போவுமே பவுடர் ஒரு கேலி எல்லாம் போடுங்க. மோரை போட்ட என்ன பெரிய செலவாகி போகிறது. 60 ரூபாய்க்கு பால் வாங்கினா அவ்வளோ 40 பேருக்கு மோர் கொடுக்கலாம். ஏன் மோர் கொடுத்தானியா அது சொல்லி ரொம்ப செலுத்துமே. கடைசியில் ஒரு போட்டு விட்டார். மோர் கொடுக்க ஆரம்பிச்சிட்டா சாப்பாடு. அப்போ அன்றைக்கு மோர் போட்டுனாரு. அவருக்கு தெரியாது, அந்த பெரியவர் சாப்பிட்டவருக்கு தெரியாது. திருப்பி போய் 5 நிமிஷம் கழிச்சு என்ன நினச்சேன் தெரியும், கண்ணனை தட்டு மட்டும் எடுத்துகிட்டு வந்தார். இல்லையா, யாருக்கா வாங்கிட்டு போயிருக்கேன் சாப்பாடு? இல்லை, மோர் இருக்காமல் நான் சாப்பிட மறந்துட்டேன் அப்படின்னாரு.
அடப்பாவே, நான் சாப்பிட்டு இருந்துச்சு கூட நீ சாப்பிட்டுட்டே இருந்தீங்க. அவருக்கு பசி கிடையாது. ஆக்சுவலாக அந்த மோரை விட்டுட்டுங்கிற வைத்தறிச்சல், இன்னும் தாகம் என்ன செய்யுது, வருது. அது சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 வாரம் முன்னாடி ஒரு சம்பவம் நடந்துருக்காங்க. சொல்கிறேன், நான் வெக்கப்படுறேன், ஆனால் சம்பவம் நடந்தது. உண்மை தானே, உண்மையாக நம்ம சொல்கிறதெல்லாம் வெக்கப்பட போகிறேன். அவர் ஹோட்டலில் 70 ரூபா கொடுத்து சாப்பாடு சாப்பிட்ட மதியம் வெளியே போகிற சூழ்நிலை. அதனால எப்போ தான் உங்களுக்கு தெரியுமே, சாம்பார் வைக்கிற எதில் வைப்பான், ஒரு பெரிய அண்டாவில் வைப்பான். பார்த்துருக்கீங்களா? சாம்பார் ரசம் பெரிய அண்டாவில் வைப்பான். இன்னும் சாம்பார் ரசம் இருந்தேன் கூட ஒன்று மஞ்சளை ஒன்று நினச்சி பார்த்தேன். மோர் குழம்பு ஊற்றி பார்த்தேன். பாயாசம் இவ்வளோண்டு பாயாசம் இருந்தது. இவ்வளோதான் பாயாசம் தெரியுமா? எவ்வளோ பெரிய அண்டா வச்சுருப்பான்னு இவ்வளோ பாயாசம் வச்சுட்டான். நான் வேகமாக சாப்பிட்டேன். எனக்கு எப்போவும் நம்ம வந்து ருசி உள்ள நாக்கு எல்லாம் சாப்பிட்டு கடைசியில் பாயாசம் கொடுத்தா டேஸ்ட்டாக இருக்கும், வாயில் இனிப்பாக இருக்கும், கமகம்னு இருக்கும், ஸ்மெல்லிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லி கப்பை வச்சுக்கணும்னு சொல்லிட்டு எல்லாம் சாப்பிட்டேன். சாப்பிட்டு கை கழுவிட்டு அப்படி வெளியே வந்துட்டேன். மண்ணிட்டு வெளியிட்டேன். பாயாசத்தை சாப்பிடல. மனுஷாலே ராத்திரி முழுவதும் பட்ட பாடு எனக்கு தான் தெரியும். 85 ரூபா கொடுத்து ஒரு பாயசத்தை விட்டுட்டேன். எப்படி நான் கண்கள் மறந்தது. எனக்கு ஃபோன் வந்துச்சோ, ஃபோன் எனக்கு வரலையே. சரி வீட்டில் போச்சுட்டு வந்தேன், அப்பவும் வரலையே. பணம் டென்ஷனில் விட்டானா எனக்கு அது ஒரு முடிவு வரும்ல. பாயசத்தை எப்படி நான் விட்டேன் இல்லை, எனக்கு திருப்தியாக வரல. எப்போ திருப்தி ஆச்சு தெரியுமா, அந்த வயசு இந்த நாள் என் வீட்டுக்கு மாட்ட சொன்னேன். இந்த மாதிரி ஹோட்டலில் 85 ரூபாய்க்கு சாப்பிட்டோமா, அவன் பாயசம் வச்சான். இந்த ஹோட்டலில் தரல, அந்த ஹோட்டலில் கொடுத்தான். கொடுத்து என்ன பிரயோஜனம், பாயசம் அவன் நம்பவே மாட்டேதான். நீங்கள் எப்படி பாயசத்தை விட்டு வந்தீங்க, எனக்கு அதான் தெரியலாமா. இந்த சாயங்காலம் வரைக்கும் நான் ராத்திரியே தூக்கம்ல உன்னை மறைச்சிட்டேன். 3 வாரம் ஆச்சு அப்படின்னு. என்ன நினைக்கிறீங்க? கர்த்தர் இன்னைக்கு பாயசம் நாளைக்கு தரும். விசுவாசம் எங்க எனக்கு என்ன குறையும் பாருங்க. நான் எதுக்கு ஹியூமன் சென்ஸாக போதுன்னா ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இங்கேருந்து ஆரம்பிக்கும். இன்னைக்கு இந்த விசுவாச குறைவு நாளைக்கு என்ன செய்யும்? என் பையன் நாளைக்கு சம்பளம் வாங்கினா கூட அது 10ஆவதுன்னு சொல்லுவேன். என்ன, என் மனைவி நல்லா சமைச்சு கொடுத்தாலும் இன்னும் நல்லா பண்ணுவான்னு தான் சொல்லுவேன். ஏன் என்னோட விசுவாசம் குறைவு ஒரு ஃபவுண்டேஷன் தப்பா இருக்கு. இருக்கக்கூடாது. விசுவாசம் பரிபூர்ணமாக இருங்க, நிறைவாக இருங்க. ரசம் சொல்லிட்டா போதும் ஆண்டவரே, இன்னைக்கு இதை கொடுத்தீங்களா போதும், சந்தோஷம். பாயசம் ஆண்டவரே, இது எனக்கு என்ன அடுத்து இன்னும் வைத்தியம் தெரியுமா, அந்த பாயசத்தை எவனா எடுத்து குடிச்சிட்டா கூட அவனுக்கு கொடுத்த தியானம் பண்ணணும்னு நினச்சிருப்பேன். அதை அப்படியே அந்த க்ளீன் பண்ணுற அம்மா எடுத்து அப்படியே கொண்டு குப்பையில் கொண்டு போகிறோம். அது வேறு வைத்தியம். எவனுக்கும் இல்லாமல் வாட்டர்காரனுக்கும் இல்லாமல் அம்பா கீழே போகுது அப்படின்ட்டு. அன்னைக்கு ஃபுல்லாக உண்மையாக நீ என்ன நினச்சாலும் சரி மனசு பாடி கொடுக்குறேன். அது ஏன் பாருங்க, ஒரு விசுவாசம். சரி இன்றைக்கி இப்போ பாயசம், நாளைக்கு கல்யாணம் வீட்டில் நல்ல பாயசம் கொடுத்துட்டு போகிறோம், வேறு யாருக்கா வச்சு கொடுக்குறோம் அப்படின்ட்டு. தேவனுக்கு சோத்திரம் இல்லாத விசுவாச குறைங்க இருந்துச்சுன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? வேணும் வேணும் வேணும், கொடுங்க 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 கொடுங்கன்னு வரும். ஆனால் எக்காந்தத்துக்கு என்ன தோணாது, போதுங்கிற மனது உங்களுக்கு என்ன செய்யாது, வராது. விசுவாசம் நிறைவேந்து பாருங்க, போதும். ஹல்லேலூயா. சில இடத்துல நிறைய ஹவுசஸ் இருக்கும், சொல்லுவாங்க ஐயா நீ ஒரு டீம் தான் போதும், அவ்வளோதான். நான் ஒன்று மட்டன் தூக்கா சாப்பிடுவாங்க, ஜோம் பண்ண வந்திருக்கேன். நீங்கள் எதை கொடுத்தாலும் சோத்திரம், ஒரு கிளாஸ் தண்ணி கொடுத்தாலும் கத்தர் உங்களுக்கு அதை ஆசை வந்துடுவார். ரைட், அவ்வளோதான், போதும். என்ன கொடுத்தாலும் போதும், அவ்வளோதான். சில இடத்துல காணிக்க பெருசாக தருவாங்க, சில காணிக்க சில போதுங்க, எனக்கு போதும். சில டீயே கிடைக்கும் ஊழியத்தில், சில கிடைக்காது, போதுங்க. இன்னைக்கு ஆண்டத்தில் நானே தருவாருங்க. என் விசுவாசம் தான், நான் குறைவுடலாம் இல்லை. விசுவாசம் நான் ஆரோக்கியமாக தான் இருக்கேன். ஐ எம் வெரி ஹெல்த்தி இன் மை ஃபைட். என்ன அதனால எனக்கு என்ன வராது, வேணுங்கிற அவசியம் எனக்கு கிடையாது. கொடுங்க கேட்குற அவசியம் என்ன கிடையாது, போதுங்கிறதா உண்டு. ஹல்லேலூயா. ஒரு விஷயம் தெரியுமா, 1000 ரூபா நான் சம்பளம் வாங்கும்போது நான் போதுமானதாக காணப்பட்டேன். இன்றைக்கும் இவ்வளோ பெரிய சம்பளம் வரும்போது கூட நான் என்னதான் இருக்கிறேன், போதுமானதாக காணப்படுறேன். ஹல்லேலூயா. இன்னும் வேணும் வேணும்னு சொல்லி நான் என்ன செய்யப்படுறேன், நம்ம கேட்கப்படுறேன். தேவனுக்கு சந்தோஷம் இல்லாத உங்கள் வாழ்க்கையில் இன்னும் வேணும் வேணும் வருது, இன்னும் கொடுங்க கொடுங்க அப்படின்னு எதையாவது ஒன்று எதிர்பார்த்து இருந்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்யுங்க, விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாக இருக்கீங்க. இருக்கிறத போதுங்கிற மனதுடனுக்குரிய தேவபக்தியே ஆதாயம், அதுதான் உங்களை இழுத்துக்கொண்டு வரும். இப்போ நீங்கள் போதும்னு சொன்னீங்கன்னா இந்த ஆதாயம் என்ன செய்யும், அது ஆதாயம் பற்றி இழுத்துக்கொண்டு வரும். இந்த போதுங்கிற மனதை என்ன செய்யும், ஒரு காரியத்தை ஆதாயம் பற்றி இழுத்துட்டு வரும். இந்த வேணுங்கிறது என்ன ஒன்றுனா விசுவாசம் குறைச்சல் உண்டாகும். குறிப்பாக என்ன உண்டாகும், விசுவாச குறை உண்டாகும், விசுவாசம் ஆரோக்கியம் இல்லாமல் பண்ணிவிடும். தேவனுக்கு சந்தோஷம் உண்டாதாக. அதனால நம்ம என்ன செய்யணும், கேட்டாலும் இன்னும் கொஞ்சம் போதும் சொல்லணும், வேணும் வேணும் சொல்லக்கூடாது. தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக. ஒரு ஆட்டோவில் இறங்கி போய் நிற்கிறோம், இன்னொரு ஆட்டோ பிடிச்சி போகலாமா அப்படின்னு
அதான் ஆட்டோ நடந்து போகிறது தானே ஆட்டோ, இன்னும் ஆட்டோ பிடிச்சதுக்கு போகிறோம், இன்னும் அதாவது அப்படியே போயிட்டே இருக்கணும். அதாவது அந்த எக்ஸசைஸ் அப்படி கொஞ்சம் அது போதுங்கிற மனது நமக்கு வரணும். தேவனுடைய பசங்க சோத்திரம் உண்டாதாக. ஆகையினாலே சரியாக விசுவாசிக்கிறவன் தேவனுடைய தாகம் அடைந்திருப்பான். அவன் வாழ்க்கையிலே போதும் என்கிற மனதுடனே கூட தேவ பக்தியோடு இருப்பான். அவன் எல்லாத்தையும் ஆதாயப்படுத்திக் கொள்வான். ஒரு நாள் அவனுக்கு என்ன செய்யாது, தாகம் அடையாது. இன்னும் வேணும் வேணும்னு சொல்ல வார்த்தை அவனுக்கு தேவைப்படாது. இன்னும் கொடுக்குற வார்த்தை அவனுக்கு தேவைப்படாது. அதுக்கு மாறாக என்ன வார்த்தை வாய்ந்து வரும், போதும் போதும் வரும். அதனாலே விசுவாச குறை உள்ளவன் வேணும் வேணும் என்று சொல்வான், விசுவாச நிறைவு உள்ளவன் போதும் போதும் என்று சொல்வான் என்கிற தேவ ஜனங்கள் நீங்கள் அறிந்து கொள்ளணும். தேவனுடைய வசனம் சோத்திரமுண்டாக. ஆகிய தொடர்ந்து விசுவாசங்கள் நீங்கள் உங்களுக்கு அதாவது நமக்கு எப்படி இருக்கும், எப்போவுமே போதுங்கிற காரியம் இருந்தால் விசுவாசம் நம்ம என்ன செய்வோம், நிறைவுடாக இருக்குன்னு சொல்லி அர்த்தம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாக. இன்னும் விசுவாசி தான் 40 விசுவாசம் சொல்லிட்டு மரியாதை எனக்கு கொடுங்கயா நீங்கள் கேட்டீங்க, எனக்கு இன்னும் வேணையா நீங்கள் கேட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக நீங்கள் விசுவாசம் குறைவாக இருக்கீங்க, ஆரோக்கியம் இல்லாமல் இருக்கிறீங்க விசுவாசத்தில். ஆகிய தேவஜனங்கள் இந்த ஆரோக்கியம் இல்லாத காரியத்துக்கு விலை ஆரோக்கியம் உள்ளவர்களாய் நல்ல விசுவாச பரிவுள்ளதாக காணப்பட வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் போதும் என்ற மனம் இருக்க வேண்டும் சொல்லி தேவ நாட்களே தொடரப்பட்டுள்ளார். கதிரவசம் சோத்திரம் உண்டாதாக. 3வது காரியம், விசுவாசம் உள்ளவனுக்கு ஒரு பொழைப்பு இருக்கும். விசுவாசம் குறைவுள்ளவனுக்கு ஒரு பொழைப்பு இருக்காது. விசுவாசம் உள்ளவனுக்கு என்ன உண்டு, எப்போவுமே அவனுக்கு ஒரு பிழைப்பு இருக்கும். விசுவாசம் குறைவுள்ளவனுக்கும் என்ன செய்யாது, அந்த பிழைப்புக்கு ஆதாரமாக இந்த காரியம் அவன் தென்படாது. வாசிக்கலாம். கலாத்தியர் 3:11 வாசிக்கிறேன். இன்னொரு ரோமர் 1:17 வாசிங்க. கலாத்தியர் 3:11 வாசிங்க. இன்னொரு ரோமர் 1. வெளியரங்கமாக இருக்குது. விசுவாசத்தினால நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. ஹalleluya. ரோமர் 1:17 அதே வாசினா விசுவாசத்தினால் நீதிமான் பிழைப்பான். உங்க விசுவாசத்துல குறைவு காணப்பட்ட அவனுக்கு பிழைப்பாங்க இருக்க வாசிக்கலாம். விசுவாச நீதிமான் பிழைப்பான் என்று எழுதியிருக்கபடி விசுவாசத்தை உண்டாகும் தேவ நீதி விசுவாசத்துக்கென்று அந்த சுவிசேஷம் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது. தேவனுடைய வசனம் சோத்திரம்னா இந்த காரியம் என்ன தெரியுமா, இது ஒரு வாழ்வாதாரத்துக்காக சொல்லப்பட்ட காரியம் மாத்திரமல்ல. ஒரு பிழைப்பு அப்படின்னா நம்ம பணத்தேவைகளை சந்திக்கப்படும், அதுக்காக சொல்லப்பட்ட காரியம் இல்லை. இந்த பிழைப்புன்னு சொல்ல வார்த்தை என்ன தெரியுமா, இட் இஸ் எ லைஃப், இட் இஸ் எ ஜீவன். விசுவாசனால் உங்களுக்கு என்ன உண்டாகும், ஜீவன் உண்டாகும். விசுவாசம் உங்களுக்கு மறுபடியும் ஒரு லைஃப் உண்டாகும், ஒரு நியூ லைஃப் உண்டாகும். விசுவாசம் உங்களுக்கு ஒரு புது வாழ்வு உண்டாகும். உங்களுக்கு புது வாழ்வு இன்னும் வரல அப்படின்னா நீ விசுவாசம் குறைவுள்ளவனா இருக்கிறீங்க, நீ விசுவாசம் ஆரோக்கியப்பட்டதா இருக்கிறீங்க. ஏன் உங்களுக்கு புது வாழ்வு? என் வாழ்க்கையில பல திருப்பு எனக்கு புது வாழ்வு வந்து நான் உணர்ந்து கொண்டேன். விசுவாசம் தான் நீதிமான் பிழைப்பான். ஹalleluya. நீ பிழைப்பான்ங்கிறது வாழ்வாதாரத்தை மட்டும் நினைச்சுக்காதீங்க. இட்ஸ் கிவிங் எ நியூ லைஃப். ஒரு ஜீவன் உங்களுக்கு தருது. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. மத்தேயு 4:4 வாசித்து பாருங்க. இந்த அர்த்தம் என்னன்னு புரியும். வாசிக்கலாம். மத்தேயு 4:4 இந்த வேமாசி. அவர் பிரதியுத்தரமாக மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் தேவன் வார்த்தையில பிறகு ஒவ்வொரு வார்த்தையும் அவன் பிழைப்பான். அவன் என்ன சொல்றாரு, அது சாத்தன் என்ன சொல்றான், அந்த கல்ல அப்பமாக்கி சாப்பிட்டுன்றான், வயிற்று பசியை அடைக்கணுன்றான். கர்த்தர் என்ன சொல்றாரு, நான் ஜீவனம் பண்றதுக்கு இந்த அப்பம் மாத்திரம் தேவையில்லை, கர்த்தர் வார்த்தை எனக்கு போதும். ஐ கெட் எ நியூ லைஃப் அப்படின்னு சொல்றாரு. ஐ கெட் லைஃப் அப்படின்றார். நான் பிழைத்திருப்பேன். உபாகம் 8 அதெல்லாம் பார்க்குறோம், உபாகம் 8:3 அதான் பார்க்குறோம். இதை நீ அறிந்து கொள்ள முடியாது. அவனுக்கு சில காரியங்கள் உண்டு பண்ணினேன். மனுஷன் தேவனுடைய வாயில பிழைத்திருக்க முடியாது, அவனுக்கு ஒரு ஜீவன் இருக்க முடியாது, அவனுக்கு ஒரு லைஃப் இருக்க முடியாது, நீ அறிந்து கொள்ள முடியாது. அவனுக்கு விசுவாசத்தை பழகினேன்னு சொல்லி உபாகம் 8:3 பார்க்குறோம். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. இதுல என்ன தெரியுது அப்படின்னா, நீங்க விசுவாசம் குறைவுலன்னா உங்க பிழைப்புக்கு என்னவா இருக்குது, ஆதரவு இல்லாமல் இருக்கு. நீ விசுவாசத்தில் நிறைவுள்ள கட்டா உங்க பிழைப்பு, அதாவது ஜீவன், உங்க லைஃப் என்னவா இருக்கும், ஸ்ட்ராங்கா இருக்கும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாதாக. அதனால நீ விசுவாசம் குறைவுள்ளவர்களை காணப்படும் போது இந்த பிழைப்புக்கு, அதாவது லைஃபுக்கு ஆதரவு இல்லாமல் சில சுச்சுவேஷன் உண்டாகும். நீங்கள் சிலர் பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கையில் நீங்கள் நான் ஒரு காரியம் சொல்கிறேன், நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கோங்க. ஒரு டேஞ்சரஸ் வேர்டு நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி பயன்படுத்துகிறோம். அந்த வார்த்தை சொன்னாலே விசுவாசம் குறைவுன்னு அர்த்தம். அந்த வார்த்தை சொன்னாலே விசுவாசம் ஆரோக்கியம் இல்லைன்னு அர்த்தம். அது சொல்லாதீங்க, தேவன் வருத்தப்படுவார். என்ன தெரியுமா, என்னடா இந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்லாது. இந்த கண்ணை பார்த்தாலும் நீங்கள் நிறைய சொல்லியிருக்கீங்க போல இருக்க, சொல்லாதீங்க, தயவுசெய்து சொல்லாதீங்க. தேவனுக்கு பிரியமில்லாத வார்த்தை.
நான் ஒரு நாள் பட்டு ஒரு அடி வாங்கிட்டேன் அந்த வார்த்தை சொல்லி. என் வாயில் அந்த மாதிரி வார்த்தை வந்தது. ஐ நெவர் கிவ் அப் தட். ஆனால் ஒரு நாள் நான் சொல்லிட்டேன், ஒரு சின்ன சிச்சுவேஷன், என்னடா அந்த வாழ்க்கைன்னு சொல்லிட்டேன். ரொம்ப வேதனைப்பட்டேன். அது சொல்லக்கூடாது. கர்த்தர் விசுவாசம் வச்சிருக்கிறார், பரிமூலமாக்கி கொண்டிருக்கிறார், குறைவை நிறைவாக்கி கொண்டிருக்கிறார். நம்மளோட ஆரோக்கியத்தை விசுவாசம் ஆரோக்கியத்தை கொடுத்துட்டு நம்ம சொன்ன வார்த்தை என்னமா, என்னடா அந்த வாழ்க்கை அப்படின்னு மன வேதனைக்குள்ளாக ஆண்டவர். தயவுசெய்து ஆவியான துக்கப்படுத்தாதீங்க. இந்த வாழ்க்கையை இன்னைக்கு தீர்மானிக்கிறது இல்லை. இந்த வாழ்க்கை இன்னைக்கு ஒரு கஷ்டம் வந்தால் என்ன செய்கிறோம், என்னடா இந்த வாழ்க்கைன்னு சொல்லி பயன்படுத்தி டக்குன்னு விசுவாசம் குறைவுலாம் என்ன செய்கிறோம், நம்ம ஆரோக்கியம் இல்லைங்க வெளிப்படுத்திடுறோம். ஆனால் அந்த வார்த்தை இன்னைக்கு ஒரு சுச்சுவேஷன் வச்சு நீங்கள் சொன்னீங்க கிடையாது. இந்த வாழ்க்கை இன்னைக்கு நீங்கள் தீர்மானிக்கிறது இல்லை. இந்த வாழ்க்கை எப்போ தீர்மானிக்கப்படுது, உங்களுக்கு வாழ்க்கை எப்போ தீர்மானிக்கப்படுது சொல்லுங்கள். சரி சொல்லுங்கள், ஒரு மார்க் கொஸ்டின் சொல்லுங்கள். நீங்கள் இப்போ கிடைக்கிற வாழ்க்கை, நீங்கள் பெற்ற வாழ்க்கை எப்போ தீர்மானிக்கப்படுது? உங்கள் கல்யாணம் இல்லையா, நீங்கள் ரசிக்கப்பட்டனா இல்லையா, நீங்கள் உங்கள் தாயின் கர்ப்பத்தில் இருக்கும்போது தீர்மானப்பட்ட வாழ்க்கையாகும். அதை போய் அசால்ட்டை தூக்கி எறிவீங்களே, தேவன் எவ்வளோ வருத்தப்படுவார். என்ன நம்ம பிள்ளைய பார்த்து என்னையாப்பா பெற்ற அப்படின்னு நம்ம கேட்குற அளவுக்கு உண்டாக்கிட்டோன்னு அர்த்தம். அப்படி அதுக்கு அர்த்தம் அதுதான். அப்போ அப்படி ஒரு வார்த்தை உங்கள் பிள்ளை உங்களை பார்த்து சொல்லிச்சுன்னா உங்களை எவ்வளோ வேதனைப்படுவீங்க. நீங்களே எவ்வளோ வேதனைப்படுவீங்கன்னா நம்மளை படித்த பரம தேவன் எவ்வளோ வேதனைப்படுவார். தயவுசெய்து வாழ்க்கையில் என்ன வரக்கூடாது, என்னதான் அந்த வாழ்க்கையே வரவே கூடாது. நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. என்னதான் அந்த வாழ்க்கையில் வர சாப்பாடு இல்லாமல் இருந்தாலும் சரி, சாப்பிட்டாலும் சரி, தூக்கம் இல்லாமல் சரி, தூக்கம் இருந்தாலும் சரி, தின்னாலும் சரி, நடந்தாலும் சரி, உட்கார்ந்தாலும் சரி, என்ன செய்யாலும் சரி, என்னதான் வாழ்க்கைன்னு சொல்லாதீங்க. குறிப்பாக எப்போ சொல்ல பணம் இல்லாதப்போ சொல்லுவோம். என்னடா ஒரு வாழ்க்கை. நான் உங்கள்கிட்ட சொன்னேன், ஒரு பிச்சைக்காரனுக்கு ஒரு போன வாரத்தோட சொன்னேன், ஒரு ரூபா நான் போட காணி இல்லாமல் இருந்தேன். அவன் கேட்டு என் பாக்கெட்டில் கொடுக்காம இருந்தேன். என்னடா அந்த வாழ்க்கை, பிச்சை கூட என்னால் கொடுக்க முடியலன்னு சொன்னேன். ரொம்ப மன வேதனைப்பட்டேன். சொல்லியிருக்கக்கூடாது தான், சொல்லியிருக்கக்கூடாது, தவறு தான். கர்த்தரை மன்னிப்பதாக. தேவனவசம் சோத்திரம் இல்லாதாக அப்படி செய்யக்கூடாது. விசுவாசம் குறைவான அந்த வார்த்தை சொல்லுவான், விசுவாசம் ஆரோக்கியமாக அந்த வார்த்தை சொல்லுவான். இந்த குறையை அவன் நிறைவாக்க வேண்டும். சரி, ஒரு சூழ்நிலை அப்படி அமைஞ்சதுன்னு வச்சுக்கோங்களேன், என்ன செய்யணும், ஒரு விசுவாச வாழ்க்கையில் போகணும். என்ன செய்யணும், நாளைக்கு கர்த்தர் என்ன செய்வார், அவன் கொடுக்க வைப்பார், தேடி போய் கொடுக்க வைப்பார். என்ன தேடி வைப்பார். அதனால் நீங்கள் காத்து கொண்டும் எந்த ஜென்மத்துக்கும் சரி, எந்த வாழ்க்கையும் சரி, கல்லானாலும் காடானாலும் முள்ளானாலும் எந்த வார்த்தையை பயன்படுத்தாதீங்க. என்னடா அந்த வாழ்க்கை, ஏன்னா இந்த வாழ்க்கை கர்த்தருக்கு கொடுத்த, கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு பிச்சையம். என்ன கேட்டால் சொல்கிறேன், கர்த்தர் நம்ம கொடுத்த ஒரு பிச்சையம், கர்த்தர் நம்ம கொடுத்த அன்பின் அவதான், கர்த்தர் நம்ம கொடுத்த தர்மமா. இதை தூக்கி எறியலாமா, தெரியக்கூடாது. என்ன இந்த வார்த்தை மட்டும் தயவுசெய்து யாரும் சொல்லாதீங்க. நிறைய பேர் விசுவாசிகள் அதிகமாக சொல்கிறாங்க, நிறைய விசுவாசிகள் சொல்கிறாங்க, ஒரு 100 ரூபா கிடைக்கலனா, ஒரு டீ கிடைக்கலனா என்னடா அந்த வாழ்க்கை அப்படின்னு சொல்கிறாங்க. தயவுசெய்து ஒரு சின்ன அற்ப காரியத்துக்கு அவ்வளோ பெரிய மகாதேவனை சர்வசிவத்தை தூக்கி எரிஞ்சிடாதீங்க. அவர் நீங்கள் பிறக்கிறதுக்கு முன்னாடியே அவங்க மார்க் பண்ணி கொடுத்து வளர்ந்துருக்கிறார். நீங்கள் இப்படி தான் பிறக்கணும், இப்படி தான் அது இருக்கணும், இப்படி தான் இந்த நாளில் வெளியே வர வேண்டும், இப்படி தான் ஜென்ம நாளில் இருக்க வேண்டும், இப்படி தான் உங்களுக்கு கல்யாணம் ஆக வேண்டும், இப்படி தான் உங்களுக்கு ஞானசை பண்ணுறோம், இப்படி தான் இப்படி இருக்க வேண்டும், இப்படி தான் இருக்கணும், இப்படி மறிக்க வரைக்கும் எழுதி வச்சிருக்கிறார். நீங்கள் என்ன தீர்மானம் பண்ணுறது, நாம் என்ன தீர்மானம் பண்ணுறது, எல்லா தீர்மானம் கர்த்தருக்குள்ள இருக்குது. தேவனுக்கு சோத்திரம் இல்லாத அந்த தீர்மானத்துக்குள்ள நாம போக வேண்டியது தான் விசுவாசம். ஹல்லேலூயா. அது போறதுக்குள்ளே வர தடை வருது பார்த்தீங்களா, அதுக்கு விசுவாசம் குறைவா. அதான் தேவ பிள்ளைகள் தயவுசெய்து இந்த அற்பமான வார்த்தையை நீங்கள் என்ன செய்ய பயன்படுத்தாங்க. என்ன எது வந்தாலும் சரி, ஏன்னா நம்ம விசுவாசம் குறைவுள்ளாக காணப்படாதபடிக்கு, விசுவாசம் ஆரோக்கியம் உள்ளவர்களுக்கு கர்த்தர் என்னோடு இருக்கிறார். ஹல்லேலூயா. நான் அந்த காரியத்தை செய்வேன்னு சொல்லி பார்க்கணும். தேவனுக்கு சோத்திரம் உண்டாதாக நம்ம மறுபடியும் இந்த காரியத்துக்கு ஒரு வசந்த மறுபடியும் வாசிங்க. அப்போ எதுக்கு சொல்ல வர அப்படின்னா, இந்த எதுக்காக இந்த வார்த்தை சொல்லக்கூடாது அப்படின்னா, நீ மறுபடியும் தேவனை விசுவாசித்தா உங்களுக்கு ஒரு வாழ்க்கை அந்த இடத்துல உண்டாகும். விசுவாசத்தை நீதிமான் பிழைப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம், இன்னைக்கு அந்த காரியம் கொடுக்க முடியல, என்னதான் வாழ்க்கைன்னு சொல்லிட்டீங்க. ஆனால் நீ மறுபடியும் விசுவாசம் என்ன கிடைக்கும், அந்த காரியம் மறுபடியும் உங்களுக்கு கிடைக்கும். சாக்ரட்டிஸ் வார்த்தை எழுதுகிறாரு, எப்படி தெரியுமா, நீங்கள் வாழ்க்கையில் எதை தோற்றாலும் மறுபடியும் கிடைக்கிறது உங்களுக்கு கிடைக்கும்ன்றார். எப்படி வாழ்க்கையில் நீங்கள் எதை தொலைச்சாலும் மறுபடியும் தேடினாது ஒன்று கிடைக்குமா, தொலைஞ்சது கிடைக்காது, தேடினா ஒன்று கிடைக்குமா. என்ன அப்படின்னா நம்பிக்கை. ஹல்லேலூயா. இறை நம்பிக்கை. எப்போ தேடினாலும் இறை நம்பிக்கை உங்களுக்கு உண்டாகும். அந்த இறை நம்பிக்கை, அந்த இறை விசுவாசம் என்ன செய்யும் தெரியுமா,
என்ன செய்யும்? அந்த விசுவாசத்தில் நீதிமான் நிச்சயம் அவன் பிழைத்திருக்கிறதா ஒரு வாழ்க்கையை நிச்சயம் உண்டாக்கும், ஒரு புது வாழ்க்கையை உண்டாக்கும், ஒரு ஜீவனோட வாழ்க்கையை உண்டாக்கும். இட் வில் கிவ் தி நியூ லைஃப். அதனால நீங்க ஒரு சின்ன சம்பவத்தினாலே என்ன செஞ்சிடாதீங்க, விசுவாச குறைவுல காணப்பட்டு வார்த்தையை விட்டுறாதீங்க. அந்த சம்பவம் அன்னைக்கு மாத்திரம்தான், அந்த சம்பவம் அன்னைக்கு மாத்திரம்தான். மறுபடியும் நீங்கள் விசுவாசத்தில் நீங்கள் காணப்பட்டீங்கன்னா நீங்கள் அந்த நீதிமான் பிழைப்பான இருக்கிற வசனத்தை நீங்கள் என்ன செய்யுங்க, இறுக்கி பிடித்து கொள்ளும்போது அன்னைக்கு சாயங்காலமே உங்களுக்கு நியூ லைஃப் ஸ்டார்ட் ஆகும். ஹல்லேலூயா. யாராவது இந்த மாதிரி வார்த்தை சொன்னால் சொல்லுங்கள், விசுவாசம் நீதிமான் பிழைப்பம் போட்டிருக்கு என்ன வார்த்தை சொல்கிறாங்க, இன்னைக்கு நீங்கள் விசுவாசி பாருங்க, இன்னைக்கு இயேசு சொல்லி விசுவாசி பாருங்க, இன்னைக்கு ஒரு புது லைஃப் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகும். இன்னைக்கு இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளுங்க, இன்னைக்கு ஒரு இயேசு கிறிஸ்துவை நம்புங்க, இன்னைக்கு உங்களுக்கு புதிய லைஃப் உண்டாகும், ஒரு ஜீவன் உண்டாகும் என்று பிறருக்கு சொல்லுங்க. தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டா, அது அப்படியே உண்டாகும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டா. ஆகிய விசுவாசத்தான் நீதிமான் பிழைப்பான்றதுனாலே அவனுக்கு லைஃப் இல்லாமல் போகாதுங்கிற பார்க்கிறோம். அப்போ ஒரு லைஃப் இல்லாமல் அது பிழைப்புக்கு ஆதாரமாக எந்த காரியம் இல்லாமல் உங்களுக்கு ஒரு காரியம் காணப்பட்டுச்சு அப்படின்னா நீங்கள் விசுவாசம் இருந்திருக்கீங்க, குறைவுள்ளதாக இருக்கிறீங்க. குறிப்பாக விசுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லாருன்னு சொல்லி அர்த்தம். உடனே ஆண்டவரே இந்த வார்த்தை பயன்படுத்த நிமித்தம் நான் விசுவாசம் குறைவுள்ளன்னு அறிந்து கொண்டேன், விசுவாசம் ஆரோக்கியம் இல்லைன்னு என்று சொல்லி அறிந்து கொண்டேன். என் குறைவு என்ன ஆகும், நிறைவாகும். இதை தான் அவர் என்ன பேர் சொன்னார் தெரியுமா, போய் சீடர்கள் விசுவாசம் வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னார். விசுவாசத்தை வர்த்திக்க பண்ணுங்கன்னு சொல்லி இயேசுத்தை கேட்டுக்கொண்டார். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாத. ஆகையினாலே விசுவாச நீதிமான் பிழைப்பான் என்ற வார்த்தை நிமித்தமாய் நமக்கு பிழைப்பு நமக்கு இல்லாத இருந்துச்சு அப்படின்னா விசுவாசம் குறைவாக இருக்குன்னு சொல்லி நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும். தேவனுடைய வசனம் சோத்திரம் உண்டாத. ஆகையால் தொடர்ந்து விசுவாசம் நம்ம குறைவுள்ளதாக காணப்பட்டு பிழைப்புக்கு ஆதாரமுள்ள காரியத்தை நம்ம கண்டறியக்கூடாது. அதுக்கு மாறாக விசுவாசம் தொடர்ந்து காணப்பட்டு ஜீவனுக்குரிய வாழ்க்கையை, ஜீவனுக்குரிய இயேசு கொடுத்த அந்த வாழ்க்கையை நாம் கண்டடைய வேண்டும் சொல்லி தேவன் நமக்கு திருளம் படுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அதிர்வசம் சோத்திரம் உண்டாக. 4வது காரியம், விசுவாசத்தினால உங்களுக்கு ஒரு பாவ மன்னிப்பு உண்டாகும். உங்களுக்கு ஏதாவது விஷயத்தில் பாவ மன்னிப்புலாம் நிச்சயம் உங்களுக்கு உண்டாச்சு அப்படின்னா நீங்கள் விசுவாசம் குறைவுனாலும் அர்த்தம். சரியாக விசுவாசிக்கு உள்ளவன், சரியாக பரிபூர்ண விசுவாசம் பரிபூர்ணம் உள்ளவன் நிச்சயமாக பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வான். பாவ நிச்சயத்தை பெற்றுக்கொள்வான். உங்களுக்கு பாவம் இந்த பாவத்தை கத்தர் மன்னிக்கிறான்னு தெரியலையே, இந்த பாவத்தை கத்தர் என்னை வந்து இந்த பாவத்தை மன்னிச்சு ஏற்றுக்கொள்ள அப்படின்னு ஒரு டவுட் வருது அப்படின்னா விசுவாசம் குறைவாக நீங்கள் இருக்கீங்க அர்த்தம். விசுவாசம் நீங்கள் ஆரோக்கியம் இல்லாமல் இருக்குன்னு சொல்லி அர்த்தம். அப்போ 26 வாசித்து பாருங்க. இந்த காரியம் உங்களுக்கு வசனம் போட்டிருக்கு, அதுக்காக அவங்க மனக்கண்களை திறந்துள்ள வேண்டும் என்று சொல்லி நீ ஜபம் பண்ண வேண்டும் சொல்லி அந்த ஊழியத்தில் இறங்க வேண்டும் சொல்லி அப்போஸ்தலர்களுக்கு இயேசு வெளிப்படுத்தினதை பார்க்கிறோம். வாசிக்கலாம். அப்போ 26:18. அவர் என்னை பற்றி விசுவாசத்தினாலே பாவ மன்னிப்போம். ஹல்லேலூயா. விசுவாசத்தினால நீங்க பாவ மன்னிப்பு பெற்றுக்கொள்ளலாம். இப்ப நீங்க பாவம் பெற்றுக்கொள்ள அப்படின்னா நீங்க விசுவாசம் குறைவுள்ளவனா இருக்கிறீங்க. விசுவாசத்தினால நீங்க எந்த பாவத்தையும் செய்யாம இருக்கிறீங்க. விசுவாசம் குறைவுள்ளனால எந்த பாவத்தையும் நீங்க செய்யாம இருக்கிறீங்க. பாவம் பெறாம இருக்கிறீங்க. பாவம் நிச்சயம் உங்களுக்கு வர வேண்டும் அப்படின்னு சொன்னா நீங்க அதை விசுவாசிக்க வேண்டும். விசுவாசம் இருந்தால் தான் பாவம் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். சரியா புரியல அப்படின்னு ஒரு வசனம் வாசிங்க புரியும். ரோமர் 3ஆம் அதிகாரம் 26 வாசிங்க. ரோமர் 3:26 வாசிங்க. ரோமர் வாசிங்கன்னா 25 26. கிறிஸ்து இயேசுவை பற்றி ரத்தத்தினாலே அந்த கிறிஸ்து இயேசுவை பற்றி விசுவாசத்தினாலே பலிக்கும் திருவாதிர பலியாக அவரே ஏற்படுத்தினார். ஹல்லேலூயா. இது என்ன அர்த்தம் தெரியுமா? எனக்காக ரத்தம் சிந்தினார் இயேசு கிறிஸ்து. அவர் எனக்காக திருவாதிர பலியானார், எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார். அப்படி நீங்க எவன் விசுவாசிக்கிறீங்களோ அவனுக்கு என்ன உண்டு? பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டு. ஹல்லேலூயா. இந்த இடத்துல நீங்க விசுவாசம் அது எப்படி இயேசு சிலுவையற்ற சிந்தனால எனக்கு அப்படின்னா அப்போ நீ விசுவாசப்படுறவங்க பாவ மன்னிப்பு உண்டாது உங்களுக்கு உண்டாகாது. இயேசு ரத்தத்தை நீ விசுவாசிக்கிறவனுக்கு, இயேசு ரத்தத்தில் உள்ள இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினாங்க விசுவாசிக்கிறவனுக்கு, இயேசு எனக்காக கிருபாதனபடியாக ரத்தம் சிந்தி கிருபாதனை ஆனான்னு சொல்லி விசுவாசிக்கிறவனுக்கு பாவ மன்னிப்பு உண்டாகும். ஹல்லேலூயா. தேவஜனங்கள் மறுபடியும் அந்த வசனத்தை யோசித்து பாருங்க, ஆராய்ந்து பாருங்க. இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், இயேசு எனக்காக ரத்தம் சிந்தி எனக்காக கிருபாதன பலியானார் என்று சொல்லி விசுவாசிக்கும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? பாவ மன்னிப்பு நிச்சயம் உண்டாகும். ஹல்லேலூயா. அதுக்கு முதல் வசனம் வாசித்து பாருங்க. 25 வாசிங்க. தேவன் பொறுமையாய் இருந்த முற்காலத்தில் நடந்த பாவங்களை
தாம் பொறுத்து கொண்டதை புரிந்து தம்முடைய நீதியை காண்பிக்கும் பொருட்டாக நம்ம நீதியும் காண்பிக்கும் பொருட்டாக தாம் நீதி உள்ளவரும் இயேசுவிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவனை நீதிமான் ஆக்குகிறவருமாய் இயேசுவுக்கு விசுவாசம் நீதிமான ஆக்குகிறவராய் விளங்கும்படி இந்த காலத்திலே தமது நீதியை காண்பிக்கும் பொருட்டாக கிறிஸ்து இயேசுவினுடைய இரத்தத்தை பாருங்க, அவர் நம்முடைய நீதியை காட்டும்படியாக நீதிமான ஆக்கும்படியாக எவன் கிறிஸ்து இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார் விசுவாசிக்கிறோம், அவன் நீதிமான ஆக்கப்பட்டு அவன் என்ன செய்வான், அந்த இடத்துல பாவ நிச்சயத்தை பெற்றுக்கொள்வான். ஆமென், ஹல்லேலூயா. அதனால நீங்க என்ன நினைக்கணும், எனக்காக இயேசு ரத்தம் சிந்தினார், இனி ரத்தம் சிந்தருக்கு எனக்கு வேறு ரத்தம் கிடையாது, இனி எனக்கா என் பாவத்துக்கு பலி செலுத்துற வேற பலி எனக்கு கிடையாது அப்படின்றத எவன் விசுவாசிக்கிறானோ அவனுக்கு தான் பாவம் நிச்சயம் உண்டு. எல்லாரும் நினைக்கிறாங்க இயேசு ரத்தம் சிந்தா எல்லாருக்கும் பாவம் முடியல, இது விசுவாசி ஆட்கள் தான் எனக்கு பாவம் முடிக்கணும். எல்லாரும் சொல்லுவாங்கல்ல, சில பேர் சொல்லுவாங்க அதான் இயேசு ரத்தம் சிந்தா அப்போ எங்கள் பாவத்தில் மன்னிச்சுவாரா, நீ நம்பினா மதிப்பார், அது நிச்சயம் உண்டு. அது ஆகவே இங்கேயே ஒன்று கிளியர் ஆகிடும், நரகத்தோட வேலையே கிடையாது. ஆனால் நீ நம்பணும்ல, உனக்காக ரத்த சின்னம் ஏற்றுக்கொண்டாயா, உனக்காக கிருபை பரிகாரமான ஏற்றுக்கொண்டாயா, உனக்காக வேறு ரத்த சின்னம் கிடையாது, இயேசு ரத்தம் தான் எனக்கு போதும் அப்படி ஏற்றுக்கொள்றாயா, அப்படி ரத்தம் சிந்துறவனுக்கு அப்படி ரத்தம் சிந்துனவரை நீங்கள் என்ன செய்யணும், ஏற்றுக்கொள்ளும் போது அந்த பாவம் மிச்சம் உங்களுக்கு உண்டாகும். ஆகையினால நீங்கள் சில இடங்களில் பாவம் மிச்சம் இந்த பாத்திரத்தை மனுஷாரா சின்ன வயசு அந்த பாவம் பண்ண இந்த பாவம் பண்ண மனுஷாருன்னா நீங்கள் ஒரு நிச்சயம் பெற்றுக்கொள்ளணும். அப்படின்னா ஒரு நிறைவாக கிறிஸ்து இயேசு விசுவாசத்தில் என்ன செய்யுங்க, காணப்படுங்க. இயேசு எனக்காக ரத்தம் சிந்தினார், என்ன பாவம் மன்னிப்புல கிருபாதார பலியானம், ஏன் பாவம் மன்னிக்கப்பட்டது. ஹல்லேலூயா. இப்படி நினச்சி பாருங்க, உங்களுக்கு விசுவாசம் நீங்கள் ஆரோக்கியமாக இருப்பீங்க. ஆனால் சில பாவப்பட எதுக்கு சொல்ல வர பாயிண்ட் வர பாருங்க, சில பாவம் உள்ளே உட்காந்து புரட்டி எடுக்கும். ஐயோ அந்த பாவத்தை மனுஷன் இல்லையே, என்ன பாதிக்குமோ, அப்படி பாதிக்குமோ, அப்படி செஞ்சிட்டோமோ அப்படின்னு குத்திக்கிட்டே இருக்கு. அப்படின்னா நீ விசுவாசத்தில் குறைவுள்ளதாக இருக்கு, விசுவாசத்தில் ஆரோக்கியம் இல்லை. இந்த நிலையை நீ மாற்றி, எனக்காக இயேசு ரத்தம் செஞ்சிருக்கிறார், ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், எனக்காக இயேசு கிருபையாக இருக்கிற என் பாவத்துக்காக நான் விசுவாசிக்கிறேன், என் பாவம் மன்னிக்கப்படும். ஹல்லேலூயா. அவ்வளோதான், இதான் விசுவாச வாழ்க்கை. இதில் ஏதாவது குறை கொண்டு பாருங்க, அன்னைக்கு அந்த பாவத்தில் நீங்கள் பாரம் உள்ளவர்களாக காணும். அந்த பாவங்கள் நினைச்சியும் புரட்டி திரும்ப. அதனால் தேவனுடைய சோதனை உண்டாதாக அதே தேவஜனங்களும் காரியம் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க. நீங்கள் கிறிஸ்து உங்களுக்காக ரத்த சிந்தி உங்களுக்காக கிருபாதார பலியாயிட்டார் என்று சொல்லி நீங்கள் விசுவாசிக்கும் போது பாவமணிப்பு நிச்சயம் உங்களுக்கு உண்டாகும். இதில் ஏதாவது இந்த விசுவாசத்தில் நீங்கள் குறைவுபட்டீங்கன்னா பாவமணிப்பு உங்களுக்கு கிடைக்காது, கஷ்டப்பட்ட சூழ்நிலை வந்துடும். தேவனுடைய சோத்திரம் உண்டாதாக ஆகிய தொடர்ந்து கர்த்தர் எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், எனக்காக கிருபாதார பலியானார், எனக்காக உயிர்த்தெழுந்தார் நீங்கள் விசுவாசிக்கும் போது பாவமணிப்பை நீங்கள் மகிழ்ந்து கொள்ளலாம். பாவமணி பெற்று நீ தொடர்ந்து பசுத்தமாக ஜீவிக்கலாம்னு சொல்லி துவாய் நமக்கு திருடப்பட்டார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய சோத்திரம் உண்டாதாக. 5வது காரியம், நீங்கள் விசுவாசம் குறைவுள்ளதாக காணப்பட்டால் உங்களுக்குள்ள சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தில் குறைவுள்ளதாக நீங்கள் காணப்பட்டால் உங்களுக்குரிய சுதந்திரம் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. சுதந்திரம் என்ன தெரியுமா? ஃப்ரீடம்னா என்ன, இன்கன்வீனியன்ஸ்னா என்ன? உங்களுக்குரியதை நீங்கள் எடுக்க முடியாது, உங்களுக்குரியதை நீங்கள் போயிடுச்சு முடியாது, எடுக்க முடியாது. நீங்கள் ஒரு மரம் இருக்குது, மரத்தில் கனி இருக்குது, ஏன் மரம் தான் அப்படின்னு கனி பறிக்க முடியாது. இது என்னுடையது, நான் போய் எடுத்துக்கிறேன், எடுக்க முடியாது. அதுதான் சுதந்திரமின்மை, சுதந்திரம் இல்லாத ஒரு காரியமாக இருக்குது. சுதந்திரம் என்ன அப்படின்னா, உங்களுக்கு உரிமையில் நீங்கள் சரியான சில நீங்கள் அதை பெற்றுக்கொள்ளலாம். நம்ம நாடு சுதந்திரத்துக்கு சொல்ல முடியல, பிரிட்டிஷ்காரர் இருக்கும்போது நமக்குரிய நாமே செய்ய முடியாது. அதுதான் இதைத்தான் என்ன செய்கிறாரு காந்தியடிகள் என்ன செய்கிறார், போர் கொண்டு சுதந்திரம் வாங்கி கொடுத்தான்னு சொல்கிறோம். இப்போ என்னது, நமக்குரிய நம்ம என்ன செய்யலாம், பெற்றுக்கொள்ளலாம். என்ன அப்போ நம்ம கூடியதை நாம் போய் உரிமையாக ஏற்றுக்கொள்ள பெறுவது சுதந்திரம். என் தகப்பனுடையது என்னுடையது, நான் போய் எடுத்துக்கொள்வேன். உங்களுக்கு எடுக்க முடியலன்னா நீங்கள் விசுவாச குறைவுள்ளனா இருக்கிறது. உங்கள் தகப்பனுடையது உங்களுக்கு சேரலை அப்படின்னா நீங்கள் விசுவாச குறைவுள்ளா இருக்கு. என்னுடைய கணவன் சொத்து என் கைக்குள்ள வந்து சேரலை, வேற யாராவது பங்கு போடுறாங்க அப்படின்னா நீங்கள் விசுவாச குறைவுள்ளதான் இருக்கும். என் தகப்பனர் முழுவதும் எனக்காக வைத்து போனார், இப்போ நான் அனுபவிக்க தவிக்கிறோம், அவங்க அப்படி போட்டுட்டா இப்படி கேஸ் போட்டுக்கிறோம்னா நிச்சயமாக நீங்கள் விசுவாசம் நீ சரியாக இருந்தீங்கன்னா அந்த சோதனை உங்களுக்கு கிடைக்கும், நிச்சயமாக கிடைக்கும். விசுவாசம் நீ குறைவுல காணப்பட்ட, ஆரோக்கியமாக காணப்பட்ட அந்த சுதந்திரத்தை நீங்கள் என்ன செய்ய முடியும், கண்ணில் பார்ப்பீங்க, அனுபவிக்க முடியாது. இப்படிதான்
உங்கள் உரிமைகளை நீங்கள் சரியாக பெற்றுக்கொள்வதால் உங்களுக்குரியவை நீங்கள் பெற்றுக்கொள்வது சுதந்திரம். அது விசுவாசத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். இயேசு கிறிஸ்து நமக்காக பல வார்த்தை வச்சுருக்கிறார், பல ஆசீர்வாதம் வச்சுருக்கிறார். அது ஆவாம் கூட விசுவாசியை நம்ம சேரும்போது தான் நாம் அதை செய்கிறோம் பெற்றுக்கொள்ள முடியும். ஆனால் ஆபிரகாம் கூட விசுவாசியாக நம்ம சேராமல் இருந்தோம்னா அந்த வார்த்தை ஆசீர்வாதம் வச்சுக்க முடியாது, பெற்றுக்கொள்ள முடியாது. அப்போ இந்த சுதந்திரத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்னா விசுவாசத்தில் பெற்றுக்கொள்ள முடியும். வாசிக்கலாம் ரோமர் 4:13 வாசி. ரோமர் 4:13 சீக்கிரம் வாசி. அன்றியும் உலகத்தை சுதந்தரிப்பான் என்கிற வாக்குத்தத்தம் ஆபிரகாமாவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடையாமல், அவனுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தினால் கிடைக்காமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. விசுவாசம் வர நீதினால் கிடைத்தது. ஹல்லேலூயா. ஆபிரகாமுக்குள்ள ஆசீர்வாதம் சுதந்திரம் நமக்கு வேணும்னா நமக்கு நியாயப்பிரமாணத்தை செய்து கிடைக்காது. இப்போ நீ விசுவாசம் வச்சா இயேசு உங்களுக்கு அதை தருவார். இப்போ 16 வாசிங்க. 16 சுதந்திரமானது கிருபை உண்டாவதற்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. அது விசுவாசம் தான். அப்போ விசுவாசம் கிருபை உண்டாகும், கிருபையினால என்ன உண்டாகும்? சுதந்திரம் உண்டாகும். வாசிக்கலாம். நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியாருக்கு மாத்திரமல்ல, அவங்களுக்கு மாத்திரமல்ல, நம்ம எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களாகிய எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அந்த வாக்குத்தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருது. எப்படி வருது? எப்படி வருது? எப்படி வருது? விசுவாசம் மூலமாக வருது. அவன் பாருங்க, ஒரு சுதந்திரம் அப்படின்னா ஒரு விசுவாசம் மூலமாக நீங்கள் என்ன செய்யலாத பெற்றுக்கொள்ளலாம். ஒரு சுதந்திரத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியல, எனக்கு எல்லாம் இருந்தும் எனக்கு இது கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னா அது காரணம் யாரு? விசுவாசம் குறையும். உங்களோட விசுவாசம் என்ன இல்லை, ஒரு ஆரோக்கியம் இல்லை, ஒரு ஹெல்த்தில் ஒரு வீக்காக இருக்கிறோம், ஒரு லோவாக இருக்கிறோம். பாயிண்ட் சார்ஜ் ரொம்ப லோவாக இருந்ததுன்னா நம்ம புரியுது நமக்கு என்ன ஆயிரும்? கிடைக்காது. உங்கள் விசுவாசத்தில் நீங்கள் குறைவுள்ளவளாய், விசுவாசத்தில் ஆரோக்கியம் உள்ளவர்களாய், விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களாய் அதை லோவாக இருந்து ஆனால் உங்களுக்குள்ளே உங்களுக்கு என்ன செய்யாது? கிடைக்காது. உங்களுக்கு சுதந்திரமாக பெற்றுக்கொள்ள சுதந்திரம் உங்களுக்கு என்ன செய்யாது? வராது. உங்கள் பூர்வீக சொத்து வராது, உங்கள் தாய் தகவல் சொத்து வராது, உங்களுக்கு பெற்றோர்கள் வைத்திருக்க சொந்தத்தை பெற்றுக்கொள்ள முடியாது, அதில் கணவன் வைத்திருக்க பெற்றுக்கொள்ள முடியாது. இப்படிலாம் இது குறிப்பாக இது ஆவிக்குறத்தை என்னென்னா ஆண்டு வைத்திருக்க ஆசீர்வாதத்தையும் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலை இருக்கிறீங்க. விசுவாசம் குறைவுடன் நடப்பட்டால் கர்த்தர் உங்களுக்கு சில ஆசீர்வாதத்தை தலையில் எழுதியிருக்கிறார். ஒத்துக்கிறீங்களா? கர்த்தர் சில ஆசீர்வாதங்கள் உங்கள் தலையில் எழுதியிருக்கிறார். அது என்னைக்காவது எனக்கு வேண்டிய திரும்ப வாங்கியிருக்காரா? ஒரு ஆசீர்வாதம் கொடுத்துட்டார், எனக்கு வேணும் வச்சு கற்று திரும்ப ஆக மாட்டார். கொடுத்தது தான் சரி. ஆனால் நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாத காரணம் என்ன? உங்கள் விசுவாசம் குறை. சிஸ்டருக்கு ஒரு பெரிய வேலை வச்சிருக்கு அப்படின்னு நம்ம சொன்னோம்னா எனக்குலாம் எதியா அப்படின்னு அவங்க சொன்னாங்கன்னா அது சுதந்திரம் கிடையாது. இவங்க ஃபாரின் போவாங்க, நீங்கள் போய் ஃபாரினில் போய் உங்களுக்கு ஒரு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது அப்படின்னு நான் சொன்னோம்னா நான் எங்கே போகிறேன், இங்கேருந்து கும்பகோணம் போகிறதுக்கு எனக்கு கஷ்டமாக இருக்கியா அப்படி தான் ஃபஸ்ட்டு வார்த்தை வரப்போகுது. அதுக்கே சொல்லணும், அது போச்சா விசுவாசம் அங்கே எந்த பேருக்கு அப்படி பாடி பில்ட் ஆகிட்டு விசுவாசம் ஒன்றும் கிடையாது. விசுவாசம் எழுத்து என்னது? தெர்மாமீட்டரில் 0 காட்டுது, முடிஞ்சு போச்சு. அப்போ பாருங்க, அப்போ இதில் என்ன உண்டாகுது பாருங்க, உங்களுக்கு வச்சு கர்த்தர் உங்களுக்கு எழுதி வச்ச சுதந்திரத்தை கர்த்தருக்கு வந்து ஆசீர்வாதத்தை பெறாமல் இருக்க காரணமே நம்முடைய விசுவாச குறை. விசுவாசம் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. அப்படியா வச்சுக்காரா? அவ்வளோ பெரிய எனக்கா? ஆமாம் சரி, அப்போ அதுக்காக ஜெபம் அப்படின்னு போயிடணும். எங்கய்யா நானே ஊருக்கு போக முடியாமல் உட்காந்துட்டு இருக்கிறேன், நீங்கள் என்ன போயிட்டு அங்கே போகிறீன்னு சொன்னேன். போச்சேன் வீட்டு போய் நம்ம என்ன அடுத்த வார்த்தை பேசுறது, அடுத்த பேச சொல்லவே முடியாது. தேவன் வசம் சோதரம் உண்டாதாங்க. உங்களுக்கு தெரியாது சிஸ்டர், கர்த்தர் உங்களை குறித்து எழுதிருக்க சிஸ்டர் பிரதர் ஞாபகம் வச்சுக்குவோம். சிஸ்டர் கூட சொல்கிறேன், நீங்கள் பிரதருக்கு அப்படி தான் கர்த்தர் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதத்தை எழுதி வச்சிருக்கிறத நீங்கள் இன்னும் பெறாமே இருக்கிறீங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வாதத்தை நம்ம இன்னும் செய்வோம் சில இடங்களில் பெறாமே இருக்கிறோம். அது காரணம் நம்மளோட விசுவாசம் குறையும். இந்த வசனத்தை நம்ம திரும்பி ரிப்பீட் பண்ணணும், வீட்டில் போய் ரிப்பீட் பண்ணுறேன். வாக்குத்தத்தினால ஆபிரகாம் சுதந்திரம் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். வாக்குத்தத்தினால ஆபிரகாம் அப்படின்னு இருக்கு, அது எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? விசுவாசத்தினால ஆபிரகாமோட வாக்குத்தத்த சுதந்திரத்தை நம்ம செய்யலாம், பெற்றுக்கொள்ள முடியும் அப்படின்னு நினைக்கிறேன். 7 வருஷம் சோத்திரம்டாக ஆபிரகாம் என்ன ஆசீர்வாதம் தெரியுமா? அவன் சீமானா இருந்தானா, ஆடு மாடு வேலைகள் அவ்வளோ இருந்துச்சான், அவன் சந்ததி பெருசாக இருந்துச்சான்.
நம்ம என்ன சீமானுக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லை. என்ன நம்ம ஐஸ்வர்யத்துக்கு நமக்கும் சம்மந்தமே இல்லை. இன்னைக்கு காலை வந்து சாயங்காலம் காலியாக இருக்கும். ஆனால் ஒரு நம்பிக்கை ஆபிரகாம் ஒரு கத்திரம்ல அப்படின்னு எல்லாம் பாருங்க. இயேசு சொல்ல ஆபிரகாமுக்கு குமாரனா இருக்கிறாங்க. என்ன ஆபிரகாமுக்கு அந்த தரித்திரம் எடுத்து ஆபிரகாம் வழி போய் சேர்ந்தாங்க. எல்லாம் ஆபிரகாம். இப்போ நமக்கும் ஆபிரகாம் தான். நம்ம மட்டும் என்ன செய்யறோம்? அந்த தரித்திரம் பிடிச்சிட்டு போகிறோம். நம்ம ஆபிரகாம் பிடிக்கிறோம். தேவதாச சூத்திரம் விசுவாசம் குறைவாச்சுன்னா இந்த மாதிரி ஆட்களும் பிடிச்சிட்டு வந்துருக்கும். விசுவாசம் வல்லவனாகிய விசுவாசம் வல்லவனாகி ஆபிரகாம் என்ன செய்வோம்? பிடித்திருப்போம். ஹல்லேலூயா. அவருக்குள்ள வாக்குத்தத்தத்துல ஆசீர்வாதத்தை நாம என்ன செய்வோம்? பெற்றுக்கொள்வோம். தேவனுக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் உங்களுக்கு நிறைய ஆசீர்வாதத்தை வச்சிருக்கிறார். கர்த்தருடைய ஸ்தோத்திரத்தை வச்சிருக்கார். அதை விசுவாசத்துல குறைவுள்ளாக காணப்பட்டு அதை பெறாம இருக்காதீங்க. விசுவாசம் ஆரோக்கியம்லாம் வந்து அதை பெறாம இருக்காதீங்க. நல்ல விசுவாசம் உள்ளதாக இருந்து நல்ல விசுவாச நீதியை பெற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்து வாக்குத்தத்தம் வைத்திருக்கிற ஆசீர்வாதத்தை தைரியமாக பெற்றுக்கொள்ளுங்க. ஹல்லேலூயா. ஆகையினாலே உங்க விசுவாசம் குறைவு இருந்தால் உங்களுக்குரிய சுதந்திரம் என்ன செய்யும்? பறி போய்விடும். விசுவாசம் குறைவு இருந்தால் உங்களுக்கு சுதந்திரம் என்ன செய்யணும்? பறி போயிடும். விசுவாசத்தில் நீங்கள் ஆரோக்கியமாக இருந்தால் இருக்கிறதும் என்ன செய்யணும்? சுதந்திரமானது உங்களுக்கு கிடைக்காம போயிடும். உங்கள் உரிமை உங்களுக்கு ஒரு உரிமையே கிடைக்காது. அடிமைத்தோட மோசமாக இருப்பீங்க. நீங்கள் என்ன உரிமையை பெற்றுக்கொள்ள நினைக்கிறீங்களோ அதே கிடைக்காது. கணவன் இருந்து கூட சில உரிமையை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசம் சரியாக இல்லைன்னா அப்படிதான். தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக உங்கள் பெற்றோர்லேருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. அண்ணன் தம்பிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியாது. விசுவாசத்தில் குறைவுளாக இருந்தால் உங்கள் சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்காது என்கிறத பாயிண்ட்டையும் உணர்ந்து கொள்ளணும். தேவனுக்கு ஸ்தோத்திரம் இல்லாதாக ஆகிய நான் தேவ பிள்ளைகள் 9th காலத்தில் மனம் நினச்சிக்கோங்க. விசுவாச குறைவில் என்னென்ன உண்டாகும்? பதற்றம் உண்டாகும். விசுவாச குறைவில் என்ன உண்டாகும்? இன்னும் வேணும் அப்படின்னு உண்டாகும். விசுவாச குறைவு என்ன உண்டாகும்? நமக்கு கிடைக்காம. விசுவாச குறைவுன்னா பாவமணிப்பு நமக்கு கிடைக்காது. இன்னும் விசுவாச குறைவு இருந்தால் என்ன உண்டாகும்? பாயிண்ட் விட்டுறேன். உழைப்புக்கு ஆதாரமுள்ள காரியம் உண்டாகும். உழைப்புக்கு வழி இல்லாத காரியம் உண்டாகும். இந்த 5 காரியம் விசுவாசத்தில் குறைவுள்ளவர்களுக்கு உண்டாகும் சொல்லி பார்க்கிறோம். ஆகையினால தேவ பிள்ளைகள் இந்த 5 கால் நேராவடிக்கு விசுவாசத்தில் நிறைவுள்ளாய் இந்த குறைவெல்லாம் நிறைவாக முடியாக ஆரோக்கியமாக இருக்க முடியாக நாம் தேவனுக்கு வேண்டிக் கொள்வோம். கர்த்தர் நிச்சயமாக விசுவாசத்தில் பரிபூர்ணமாக நம்மளை வளர்த்து நம்ம ஆசீர்வாதம் பெற செய்து நம்ம தேவன் ஆசீர்வதிப்பாராக. ஹல்லேலூயா. ஒரு வாசித்து முடிக்கலாம். ரோமர் 15:13 வாசித்து முடிக்கலாம். பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு நம்பிக்கையின் தேவன் விசுவாசத்தினால் உண்டாகும் எல்லாவித சந்தோஷத்தினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையால் நீ விசுவாச குறைவுள்ளதாக இருந்தீனால் அது ஆரோக்கியமாக இருந்தீனால் அது நிறைவாக்க முடியாது. ஜெபம் பண்ணும்போது பரிசுத்தாவின் பலத்தினால் உங்களுக்கு தேவன் என்ன செய்வார்? உங்களுக்கு சமாதான சந்தோஷமும் விசுவாசத்தில் என்ன செய்வார்? பெருக செய்வார். இங்கே விசுவாச பரிமளம் பசுத்தினால் ஆவினால் உண்டாகும் போது உங்களுக்கு என்ன உண்டாகும்? சமாதான சந்தோஷமும் பெருக செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. ஆகையினால விசுவாச பரிமளத்தோடு காணப்பட்டு பசுதாய் மூலமாக நம்ம கொடுக்குற சமாதானத்தை பெற்று நாம் இன்னும் தேவாசம் பெற்றுக் கொள்வோமாக. தொடர்ந்து நம்ம மத்தியில் ஏதாவது அப்படி இந்த 5 சங்கடங்கள் வரதை வச்சு விசுவாச குறையும் உங்களுக்கு ஏதாவது தென்பட்டுச்சுன்னா அதை மாற்றிக்கொள்ள முடியாது. தேவனை ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவரே எனக்கு சில நேரத்தில் பிழைப்பு உண்டாத மாதிரிக்கு எனக்கு ஜீவன் இல்லை, எனக்கு பிழைப்பு வேண்டிய இனி எந்த வாழ்க்கை அப்படின்னு எனக்கு தோணுது அப்படின்னா விசுவாச குறைன்னு சொல்லி அதை குறைவை நிறைவாக்குன்னு சொல்லி நீ தேவனை ஜெபம் பண்ணுங்க. எனக்கு இன்னும் எதை கொடுத்தாலும் திருப்தியாக இருக்கு, ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கண்டிப்பாக இருக்கும். ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷனே இல்லை அப்படின்னா அந்த விசுவாசம் வர்த்திகம் பண்ணுங்க. அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் கர்த்தர் உங்களுக்கு தருவார். வர்த்திகம் பண்ணி ஜெபம் பண்ணுங்க. கர்த்தர் அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் தருவார். எது கண்டாலும் காலை ஆரம்பிச்சாலும் ஒரே பதட்டமாக இருக்குது. எங்கள் வீட்டில் தண்ணி கேட்டாலே பதட்டமாக இருக்குது. சில நேரத்தில் அப்படி எங்கள் வீட்டில் நம்ம தண்ணி கேட்டால் அடிச்சு கொண்டு வரும். என்னமோ நாங்கள் பெரிய கூல்ட்ரிங்க்ஸ் கேட்ட மாதிரி ஒரு பதட்டம் கிடையாது. ஏன்னா அது எங்கேயோ விசுவாசத்தில் வேற எங்கேயே இருந்துருக்கோம் பாருங்க. அப்போது விசுவாசத்தில் சில நேரத்தில் ஒரு பதட்டம் உண்டாச்சு அப்படின்னா ஆண்டவர் விசுவாசம் குறைவாக இருக்குது. அந்த பதட்டம் மாற்றக்கூடிய விசுவாசம் இருந்தீங்க நிறைவாக ஜெபம் பண்ணி கர்த்தர் நிறைவாக்கி கொடுப்பார். விசுவாசம் சில எனக்கு வரை சுதந்திரம் எனக்கு கிடைக்காம இருக்குது அப்படின்னா விசுவாசம் குறைவாக இருக்காண்டவர் விசுவாசம் பரிமாணாக்கி கொடுத்து அந்த சுதந்திரம் பெற்றுக்கொள்ள எனக்கு அனுபவம் செய்யணும். கர்த்தர் சுதந்திரம் பெற்றுக்கொள்ள செய்வார். இன்னும் சில காரியங்கள் பாவனை பிடிச்சவங்களாம் இருக்காண்டவர் இந்த விசுவாசம் வர்த்திகம் பண்ணும். இந்த விசுவாசத்தை எனக்கு என்ன செய்ய இன்க்ரீஸ் பண்ணி கொடுங்க, பரிமாணாக்கி கொடுங்க. பாவனை பிடிச்சதை கர்த்தர் அவங்களுக்காக திருப்பதாக சொல்லி பாவனை பிடிச்சதை கர்த்தர் உங்களுக்கு தந்துடுவாங்க.
இப்படி நம்மளோட குறைவெல்லாம் தேவனிடத்தில் சொல்லி விசேஷமாக நம்ம விசுவாச குறைவெல்லாம் தேவனிடத்தில் சொல்லி நிறைவாக்கி விசுவாச ஆரோக்கியமாகி கர்த்தர் நம்ம வைத்திருக்கிற எல்லா ஆசையும் பெற்றுக்கொள்வோமாக. கர்த்தர் அந்த வார்த்தையை ஆசீர்வாதம். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நாம் அப்படி தேவனை சோதரிப்போமாக. ஹல்லேலூயா. சோதரி